என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். குலம் தெரியாமல் போனாலும் குலதெய்வம் தெரியாமல் போகக்கூடாது. குருவை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. பெத்தவங்க எப்படி அவங்க குழந்தைகளை அவங்க கண்ணுக்குள்ள வச்சு பாதுகாக்கிறாங்களோ அப்படிதான் குலதெய்வமும் தங்கள் வம்சத்து மக்களை காத்து நிக்கிறாங்க. நாள் செய்யாததை கோல் செய்யும், கோல் செய்யாததை கூட குலதெய்வம் செய்யும்னு சொல்லுவாங்க. நடக்காத காரியத்தை கூட நடத்தி தரும் வலுவை குலதெய்வங்களுக்கு உண்டு. யமன் கூட ஒரு உயிரை பறிக்கணும்னா அந்த வம்சத்து குலதெய்வத்தின் அருளோட தான் அவரை நெருங்க முடியும். குலதெய்வ வழிபாடு 7 தலைமுறைகளுக்கும் காக்கும்ங்கிறது பழமொழி. அப்படிப்பட்ட அதிசக்தி வாய்ந்த வலிமை மிக்க நம் தமிழ் மண் குலதெய்வங்கள் எப்படி உருவானுச்சுன்னு முனீஸ்வரன், கருப்பசாமி, பேச்சியம்மன், பச்சையம்மன், காத்தவராயன், மதுரை வீரன், சுடலை மாடன்னு இப்படி பல குலதெய்வங்களோட அனைத்து வரலாற்றையும் முழு நீள காணொலியா இந்த ஒரே வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்க குலதெய்வத்தோட வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. அவங்களோட குலதெய்வ வரலாற்றையும் இந்த வீடியோ மூலமா அவங்க தெரிஞ்சுக்கட்டும். நீங்க இப்போதான் முதல் முறையா நம்ம சேனல் வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். முனீஸ்வரன் வழிபாடுங்கிறது கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்தே நம்ம தமிழ்நாட்டுல கிராமத்து மக்கள் மட்டும் இல்லாம நகரத்துல வாழ்ற மக்களும் அவங்களோட குலத்தை காக்கும் குல தெய்வமா காலம் காலமா வழிபட்டு வராங்க. ஒரு கிராமத்தையே தனி ஒரு சக்தியா எதிரிகள் கிட்ட இருந்தும் கொள்ளையர்கள் கிட்ட இருந்தும் இரவு நேரத்துல தனி ஒரு ஆளா நின்று காத்து வரவர் நம்ம முனீஸ்வரர். அப்படிப்பட்ட முனீஸ்வரர் எப்படி உருவானாரு, யாரோட அவதாரம்னு பார்க்கலாம். தக்ஷன் நடத்தின அஸ்வமேத யாகத்தேயில் உயிர் விட்ட சதியோட மரணத்தை தாங்கிக்க முடியாம கடும் கோபத்துல இருந்த சிவன் அவரோட வீரபத்ர அவதாரத்தை உருவாக்கி யாக குண்டத்தையும் தக்ஷனையும் அழிச்சார்னு மட்டும்தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா வீரபத்ரன் கிட்ட இருந்து மற்ற தேவர்களையும் நல்லவங்களையும் காக்க சிவன் அவரோட முகத்திலிருந்து ஒரு சக்தியை உருவாக்கி அந்த சக்திக்கு முனின்னு பெயரிட்டு நல்லவங்களை வீரபத்ரனோட கோபத்துல இருந்து காப்பாத்திருக்காரு. ஈஸ்வரன் பட்டம் இதுவரைக்கும் 3 பேருக்கு தான் கிடைச்சிருக்கு. ஒன்னு நம்ம சிவபெருமான், அவருக்கு அடுத்து ஈஸ்வரன் பட்டம் வாங்கினது தர்மத்தை காக்கும் சனி பகவான். 3வதா இந்த ஈஸ்வரன் பட்டத்துக்கு சொந்தக்காரர் முனி. முனிவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனா விளங்குற சிவபெருமானோட ஒரு அம்சமாகவும் சிவனோட பாதுகாவலாவும் இருக்கவர் தான் இந்த முனீஸ்வரன். சிவனோட அம்சமா உருவான முனி 7 அவதாரங்கள் எடுத்திருக்காரு. இப்போ அந்த சப்த முனிகள் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். சப்த கன்னிகள் மாதிரியே சப்த முனிகளையும் நம்ம முன்னோர்கள் வணங்கி வந்திருக்காங்க. சன்னியாசி முனி எல்லா முனிகளை விடவும் ரொம்ப குள்ளமா இருக்கவர் தான் இந்த சன்னியாசி முனி. இவர் புலித்தோல் மேல அமர்ந்திருப்பாரு. இவரோட காவலுக்கு ஒரு நாய் இருக்கும். அடுத்ததா லாடமுனி. பழங்காலத்துல லாட தேசம்னு ஒரு தேசம் இருந்துச்சாம். அந்த தேசத்தை ஒரு முனி காவல் காத்ததால லாடமுனின்னு சொல்றாங்க. இந்த லாடமுனிய லாட சன்னியாசி முனின்னு சொல்லுவாங்க. விஷ்ணுவோட 4வது அம்சமான நரசிம்ம அவதாரத்தோட அம்சம் தான் சிங்கமுனி. இந்த சிங்கமுனி கையில வாளும் கேடயமும் இருக்கும். நரசிம்மர் மாதிரியே ஆக்ரோஷமா சிங்க முகத்தோட இருப்பாரு. இவரை வழிபட்டா பில்லி, சூனியம், ஏவல்னு துஷ்ட சக்திகள் நீங்கும்னு நம்பப்படுது. முத்துமுனி பிரம்மதேவரோட அவதாரமா முத்து மாலை, முத்து மகுடத்தோட வெண்மை நிற ஆடையோட காட்சி கொடுப்பவர் தான் முத்துமுனி. அநியாயம் செய்யும் சத்திரியர்கள் அழிச்ச பரசுராமரோட சக்திகளும் சேர்ந்தவர் இந்த முத்துமுனி. இவருக்கு செட்டி முனிங்கிற இன்னொரு பேரும் இருக்கு. நாதமுனி இசையில் சிறந்து விளங்கும் நாரதரே நாதமுனியா சொல்றாங்க. நீண்ட ஜடா முடியோட யாழ் இசைக்கும் தோற்றத்தோட காட்சி கொடுப்பவர் இந்த நாதமுனி. இந்த முனிக்கு விலங்கு போட்டு வச்சிருப்பாங்களாம். அது எதனாலன்னா நாரதரோட கலகம் நன்மையில தான் முடியும்னு சொன்னாலும் பூமியில எந்த கலகமும் நடக்க கூடாதுங்கிறதுக்காக நாதமுனி விலங்கோட காட்சி கொடுப்பாராம். இவருக்கு பூவிலங்கு முனின்னு இன்னொரு பேரும் இருக்கு. ஜடாமுனி சிவனோட முழு அம்சமும் பொருந்திய ஜடாமுனிக்கு யமனையே வீழ்த்துற அளவுக்கு சக்திகள் இருக்குமா. இந்த ஜடாமுனி உடம்பு ஃபுல்லா சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கிட்டு சிவபெருமானை போலவே கழுத்துல பாம்போட அகோர ரூபத்துல காட்சி கொடுக்க கூடியவர். ஜடாமுனிக்கு யமனையே வீழ்த்துற அளவுக்கு சக்திகள் இருக்குமா. எல்லா தெய்வங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியும் ஜடாமுனிக்கு இருக்கும். கும்பமுனி இந்த கும்பமுனிய கும்பத்தில் தோன்றிய அகத்திய முனிவரோட மறுவடிவம்னு சொல்றாங்க. உருவத்தில் ரொம்ப குள்ளமா இருக்கதால முனி ரத்தினம்ன்ற இன்னொரு பேரும் கும்பமுனிக்கு இருக்கு. சுடலை மாடன் பார்வதிக்கு எப்படி மகனா பிறந்தாரு, சிவனுக்கு மகனா பிறந்து ஏன் சுடுகாட்டு பிணங்களை உணவா சாப்பிட்டாரு, என்னெல்லாம் செஞ்சிருக்காருன்னு சுடலை மாடன் பத்தின பல மர்மங்கள் நிறைந்த வரலாற்று கதையை தான்
இந்த வீடியோல பார்க்க போறோம். சுடலை மாடனோட பிறப்பை பத்தி 2 விதமான கதைகள் சொல்றாங்க. ஒரு கதையில பார்வதி தன்னோட மகன்கள் தன்னை விட்டு நீங்கின பிறகு தனக்கு இன்னொரு மகன் வேணும்னு ஈசன் கிட்ட தவம் இருந்து 1000 தூண் கொண்ட மாடத்தின் தூண் விளக்கின் சுடரொளியில பிறந்ததால சுடலை மாடன்னு சொல்றாங்க. இன்னொரு கதை என்னன்னா, இந்த உலகத்துல உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் அவங்க கர்ம பலன்படி உணவளிக்கிறது சிவபெருமான். ஒரு நாள் சிவன் கைலாயத்தை விட்டு பூலோகத்துக்கு உணவளிக்க போறேன்னு பார்வதி கிட்ட சொல்லிட்டு புறப்படுறாரு. எறும்பு முதல் யானை வரைக்கும் எல்லா உயிர்களுக்கும் எப்படி சிவனால குறை இல்லாம படியளக்க முடியுதுன்னு பார்வதி தேவிக்கு சந்தேகம் வருது. சிவனை சோதிக்க விரும்பின பார்வதி பூமியில இருந்து ஒரு எறும்ப புடிச்சு காற்று கூட நுழைய முடியாத குமிழ்குள்ள போட்டு அடைச்சு வச்சிடுவாங்க. சிவன் கைலாயத்துக்கு வந்ததும் அவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை முடிச்சிட்டு சிவன் கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படி எல்லா உயிர்களுக்கும் உங்களால படியளக்க முடியுது, ஒரு ஜீவராசி கூட விடுபடலையான்னு கேக்குறாங்க. பிறவி பலன்படி எல்லா ஜீவராசிகளுக்கும் எவ்வளவு உணவு வழங்க முடியுமோ அதை நான் கவனமா கொடுத்திருக்கேன். எந்த உயிரினமும் விடுபடலைன்னு சிவபெருமான் சொல்றாரு. நீங்க சொல்றது தப்பு, இந்த உயிரினத்துக்கு நீங்க உணவளிக்கலைன்னு சொல்லிட்டு குமிழ திறந்து எறும்பு எடுத்து காட்டுறாங்க. அந்த எறும்போட வாயிலையும் ஒரு அரிசி பருக்கை இருந்திருக்கு. ஈசனையே சோதிக்க நினைச்சிட்டோமேனு தன்னோட தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேக்குறாங்க பார்வதி. கடும் கோபத்துல இருந்த சிவன் பார்வதிக்கு சாபம் கொடுக்கிறாரு. என்னையே சோதிச்சு பாத்தீல்ல, நீ காட்டு பேச்சியா போயிடுவ, சாதாரண பேச்சியா இல்லாம சுடுகாட்டு பேயா மாறிடுவேன்னு கடுமையான சாபத்தை கொடுத்துருவாரு. பார்வதியும் அழுது புலம்பி எனக்கு இந்த சாபம் எப்போ தீரும்னு கேக்குறாங்க. மயானத்துல நின்னு என்ன நோக்கி தவம் இருந்து ஒரு மகனை நீ எப்ப பெற்றெடுக்கிறியோ அப்ப உன்னோட சாபம் நீங்கி நீ உன் மகனோட கைலாயத்துக்கு வரலான்னு சிவன் சாப விமோச்சனம் அளிக்கிறாரு. சிவனோட கோபத்துக்கு ஆளாகி பூலோகத்துக்கு வந்த பார்வதி மயானத்துல 5 புலன்களையும் அடக்கி ஈசனை நோக்கி கடுமையான தவம் இருக்கிறாங்க. அப்போ சிவபெருமான் தோன்றி என்ன வரம் வேணும்னு கேக்குறாரு. பார்வதி எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு கேக்குறாங்க. இந்த மயான பூமியில எரிஞ்சிட்டு இருக்க பிணத்தோட சுடர தூண்டி விட்டு முந்தான ஏந்தி என்ன நினைச்சு வேண்டுனா குழந்தை கிடைக்கும்னு சொல்றாரு ஈசன். பார்வதியும் அப்படியே செய்யறாங்க. நெருப்பு சுடரிலிருந்து விழுந்த முத்துக்களை ஒன்னா சேர்த்து ஒரு குழந்தைய உருவாக்க நினைக்கிறாங்க. ஆனா சதை பிண்டத்துக்கு உயிர் மட்டும்தான் இருக்கு, உருவம் இல்ல, எந்த உறுப்புகளும் இல்ல. பார்வதி அந்த பிண்டத்தை பார்த்து அழுது புலம்புறாங்க. பிள்ளை வரம் கேட்ட எனக்கு இப்படி ஒரு முண்டத்தை தந்துட்டீங்களே, இது நியாயமானு. ஈசன் அவரோட அருளால அந்த பிண்டத்துல இருந்து அழகான ஆண் குழந்தைய உருவாக்குவாரு. மயான பிணச்சுடரிலிருந்து உருவானதால சுடலைன்னு பேர் வைக்கிறாங்க. அழகான ஆண் குழந்தைய பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்ட பார்வதி மயானத்திலேயே அந்த குழந்தைக்கு அமுதூட்டி குழந்தையோட கைலாயத்துக்கு போறாங்க. கைலாயத்துக்கு வந்த சுடலையோட வளர்ச்சி ஒவ்வொரு நாளும் அதிகமாகிட்டே போயிருக்கு. பார்வதி குழந்தைக்கு அமுதூட்டி தூங்க வச்சுட்டு போறாங்க. அப்படியும் சுடலைக்கு பசியே அடங்கல. அந்த அம்மாவால நம்மளோட பசிய போக்க முடியாது, என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. சுடுகாட்டுல பிணம் எறிகிற வாடை வந்திருக்கு. நடுஜாமத்துல முழிச்சு யாருக்கும் தெரியாம மயானத்துக்கு போய் அங்க இருந்த பிணங்களை வேணுங்கிற அளவுக்கு சாப்பிட்டு அங்க இருந்த பேய்களுக்கும் கொடுத்துட்டு பேயோடு பேயாக பேச்சு மகன் சுடலை விளையாடிட்டு மறுபடியும் கைலாயத்துக்கு வந்து ஒன்னும் தெரியாத குழந்தை மாதிரி படுத்துக்குவாராம். பொழுது விடிஞ்சதும் பார்வதி சுடலையை போய் பாக்குறாங்க. வாயெல்லாம் ஒரே ரத்தமும் பிண வாடையுமா வீசி இருக்கு. பயந்து போய் சிவன் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. குழந்தை வரம் கேட்டா எனக்கு பிணத்தை திங்கிற பேய குழந்தையா கொடுத்துட்டீங்களேன்னு சொல்லி அழுகுறாங்க. பிணத்தை திங்கிற இந்த குழந்தை கைலாயத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டான், உடனே இந்த குழந்தைய பூலோகத்துக்கு அனுப்பிடலான்னு முடிவெடுக்கிறாங்க. சிவன் செய்யற ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு காரணம் இருக்குங்கிறத பார்வதி புரிஞ்சுக்கல. சிவன் சுடலைய கூப்பிட்டு மயானத்துல பிறந்ததால அந்த மாயாண்டி சுடலை பேய்களுக்கெல்லாம் அதிபதி நீதான்பா, உனக்கு பூலோகத்துல நிறைய வேலை இருக்கு, அதனால நீ கைலாயத்தை விட்டு புறப்படுன்னு சொல்றாரு. நீங்களே சொன்னதுக்கு அப்புறம் உங்களோட பேச்ச நான் தட்ட மாட்டேன். சரி, அங்க போய் நான் என்ன பண்றது, எங்க தங்குறது, யார் கூட இருக்குதுன்னு கேக்குறாரு சுடலை. இப்படியே நான் போனா என்னை யாரும் மதிக்க மாட்டாங்களேன்னு சொல்றாரு. நீ பூமிக்கு போனதும் உன்னை நானே வழி நடத்துவேன். உனக்கு தேவையான உணவை இடுகாட்டுல இருந்து நீ சாப்பிட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாம உனக்கு கொடை விழா நடத்தி உனக்கு படையல் வைப்பாங்கன்னு சொல்றாரு சிவன். பூமிக்கு போனதும் அவங்க படையல் போடுறது இருக்கட்டும், எனக்கு இங்கேயே இப்போவே நீங்க கொடை கொடுங்கன்னு ஈசன் கிட்டே கேக்குறாரு சுடலை. எட்டாத பரன் போட்டு அதுல 8 அடுக்குல எனக்கு படையல் வேணும். ஒரு பரன்ல கோட்டை புழுங்கல் அரிசி சோறும், ஒரு பரன்ல ஆடுகளும், ஒரு பரன் ஃபுல்லா எருமைகளும், இன்னொரு பரன்ல பன்றிகளுமா எனக்கு உயிர் பலி வேணும்னு கேக்குறாரு. இதை கேட்டதும் கைலாயமே அதிர்ச்சியாகி சுத்த சைவ கோட்டையான கைலாயத்துல அசைவ படையலாம், அதுவும் ஈசன் கிட்டேயே இப்படி கேட்டுட்டானேன்னு தேவர்கள் எல்லாம் ஷாக் ஆகி நிக்கிறாங்க.
பார்வதி அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. சிவனும் வேற வழி இல்லாம ஆடு மாடு எருமைன்னு சுடலை கேட்ட எல்லா உயிர்களையும் பலி கொடுத்து படையல் போடுறாரு. அந்த படையல சாப்பிட்டு முடிச்சுட்டு சுடலை கிளம்பிடுவாருன்னு பார்த்தா ஈசன் கிட்ட போய் எனக்கு வரம் கொடுத்தாதான் நான் இந்த இடத்த விட்டு கிளம்புவேன்னு சொல்றாரு. ஈசனும் சில வரங்களை சுடலைக்கு கொடுக்கறாரு. அது என்னன்னா, பேய்களை எல்லாம் நீ அடக்கி ஆளுவ, மயான சாம்பல கையில எடுத்தா தீராத நோய்களையும் நீ தீர்த்து வைப்பன்னு சொல்றாரு. உடனே சுடலை நல்லது மட்டும் செஞ்சா பத்தாது, கெட்டவங்களும் துஷ்ட காரியம் செய்யறவங்களும் என்கிட்ட வந்தா அவங்கள நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்றாரு. சுடலை பூலோகத்துல எல்லா இடங்களையும் சுத்தி பார்த்துட்டு கடைசியா கொட்டாரக்கரை பகவதி அம்மன் கோயிலுக்கு போயிருக்காரு. அங்க அம்மனுக்கு தேர் திருவிழா நடத்தி ஆடி பாடி கொண்டாடிட்டு இருக்காங்க. தேர் கொடியில சிங்க உருவம் இருக்கத பார்த்துட்டு நம்ம அம்மா பார்வதியோட வாகனமும் சிங்கம் தானே, அப்போ இந்த பகவதி அம்மனும் நம்மளோட அம்மா மாதிரிதான் நினைச்சு சந்தோஷத்துல ஒரே பாய்ச்சலா தேர் மேல தாவி தேரை உடைச்சு அங்க இருந்த ஒரு மனுஷனோட தலையை பிச்சு வீசி பகவதி அம்மனோட கவனத்தை ஈர்க்கிறாரு. சுடலை நேரா அம்மனோட கோட்டைக்குள்ள வந்து பயங்கரமான சேட்டை செஞ்சு அட்டகாசம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ பகவதி அம்மன் அந்த இடத்துக்கு வந்து, யார்டா நீ, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, எங்க இருந்து வந்திருக்கேன்னு கேக்குறாங்க. காலை உருவத்துல போய் தான் பகவதி அம்மனோட தேரை அடிச்சு உடைப்பார். நம்மள இந்த உருவத்தோட பார்த்தா அம்மாவுக்கு கோவம் இன்னும் அதிகமா தான் ஆகும்னு 7 வயசு சிறுவன் மாதிரி உருவம் எடுத்து பகவதி அம்மன் கிட்ட போய், நான் சிவன் பார்வதியோட மகன், என்ன சிவன் தான் பூமிக்கு அனுப்பி வச்சாருன்னு நடந்த விஷயத்த சொல்றாரு. எனக்கு இங்க ஆதரவா யாருமே இல்ல, நான் எங்க போவேன், எனக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் கொடுங்கன்னு கேக்குறாரு. பார்வதிக்கு மகன்னா இந்த பகவதிக்கும் நான் மகன் தானே, உன் கூடயே இருக்க அம்மான்னு சுடலை பகவதி அம்மன் கிட்டே கேக்குறாரு. அம்மனும் இறக்கப்பட்டு, நீ இங்கேயே இரு, என்னோட இடது பக்கத்துல 7 அண்டா தருவிய தங்க புதையல் இருக்கு, அதை யாரும் திருடிட்டு போகாம பாத்துக்கோ, உனக்கு நான் உணவளிக்கிறேன்னு சொல்றாங்க. சுடலை அந்த பூஜைகளை வாங்கிக்கிட்டு அந்த திரவியங்களை திருடர்கள் திருடிட்டு போகாம பத்திரமா பாதுகாத்து வராரு. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கு. பகவதி அம்மன் கோவிலுக்கு வரவங்கள யாராச்சும் கெட்டவங்க துஷ்டர்கள் வந்தா அவங்களையும் சுடலை அடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சுட்டாராம். இதை தெரிஞ்சுக்கிட்ட பகவதி அம்மன், நீ ஒரு காவல் தெய்வம், நீயே இப்படி செய்யலாமான்னு கேக்குறாங்க. சுடலை எதுக்கு, அம்மா எனக்கும் எல்லா நீதி நேர்மையும் தெரியும், நீங்க கொடுக்கற உப்பில்லா சாதமும் தேங்காயும் சாப்பிட்டு எனக்கு பசி அடங்கல, அதனாலதான் இப்படி பண்ண, நல்லவங்கள பார்த்தா எனக்கு குழந்தைகள் மாதிரிதான் தெரியுறாங்க, ஆனா கெட்டவங்க என் கண்ணில் பட்டா அவங்கள அடிச்சு சாப்பிடணும் தான் தோணுது, என்னை இப்படி படைச்சிட்டாங்களே, நான் என்ன பண்றதுன்னு கேக்குறாரு. சக்கரை பொங்க திங்கிற உங்க சாமிக்கே இவ்வளவு கோவம் வந்தா சாராயம் குடிக்கிற எங்க சாமிக்கு எவ்வளவு கோவம் வரும். வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் எனக்கு அசைவ படையல் போட சொல்லுங்க, தேர் புறப்படுறதுக்கு முன்னாடி எனக்கு ரத்த காவு கொடுங்க, யாரையும் நான் தொந்தரவு செய்ய மாட்டேன்னு சொல்றாரு சுடலை. இதை கேட்டதும் பகவதி அம்மனுக்கு கோபம் வந்து, இது சைவ முறைப்படி நடக்கிற கோவில், இங்க வந்து நீ ரத்த காவு கேக்குறதெல்லாம் சரியில்லை, உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பிடுன்னு சொல்றாங்க. இந்த அம்மா கிட்ட அடங்கி போனாதான் நம்ம நினைச்சது நடக்கும்னு, நான் கேட்கறத நீங்க கொடுக்கலனாலும் பரவாயில்ல, வெள்ளிக்கிழமையிலும் செவ்வாய்க்கிழமையிலையும் எனக்கு விடுமுறை வேணும், அப்போ நான் மயான வேட்டைக்கு போய் என்னோட பசியை தீர்த்துக்கிறேன்னு சொல்றாரு. அம்மனும் சரின்னு சொல்றாங்க. இப்படியே பல வருஷங்கள் போகுது. அப்போ மலையாளத்துல 1008 புலையன்மார்கள்ங்கிற மாந்திரிகர்கள் வாழ்ந்து வந்திருக்காங்க. அதுல காளி புலையன்கிற மாந்திரிகன் ரொம்ப சக்தி வாய்ந்தவனா இருந்திருக்கான். அவனுக்கு கடவுளோட அருளால ஒரு பெண் குழந்தை பிறக்கிறா. அந்த பெண் குழந்தைக்கு மாவிசைக்கின்னு பேர் வைக்கிறாங்க. ரொம்ப அழகான அந்த பெண் குழந்தை பருவம் அடைஞ்சதும் தலையிலேந்து கால் வர தன்னோட பொண்ணுக்கு நகைகள் போட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுறான் காளிப்புலையன். அதுக்கு என்ன பண்றானா, பகவதி அம்மன் கிட்ட இருக்க புதையலை திருடிட்டு வந்துடுறான். சுடலை வேட்டைக்கு போன நேரத்துல திரும்பி வந்த சுடலை ரொம்ப கோபமாகி அந்த மாந்திரிகன் வீட்டுக்கு போறாரு. அங்க நகைகளை எல்லாம் மாந்திரிகன் தன்னோட மகள் இசக்கிக்கு போட்டு விட்டானா. என் மகளை திருமணம் செய்யறவனுக்கு தான் இந்த நகையெல்லாம் சொந்தம்னு சொல்லிடுவான். பகவதி அம்மனோட நகைகளை மீட்க காளிப்புலையனோட மகள் இசக்கியை திருமணம் செஞ்சுக்கிட்டான்னு சிலர் சொல்றாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, மாவிசக்கியோட தந்தையான காளிப்புலையன் மாவிசக்கி கர்ப்பமா இருக்கும்போது சுடலை கிட்ட இருந்து தப்பிக்க தன்னோட மகளையே பலி கொடுத்ததாகவும் சொல்றாங்க. சுடலை மாடனை எப்படியோ தன்னோட மந்திர சக்தியால கைது பண்ணி கட்டி போட்டுருவான் காளிப்புலையன். பகவதி அம்மன் கோவில் தங்க நகையெல்லாம் நம்மளே கொள்ளையடிக்கலான்னு முடிவு பண்றான். ரொம்ப கோபமான சுடலை அவனை கொன்னு அவன் கொள்ளையடிச்சிட்டு போன தங்க புதையலையும் மீட்டு பகவதி அம்மன் கிட்டேயே ஒப்படைக்கிறாரு. இப்ப புரிஞ்சுதா உங்க மானோட சக்தியை பத்தின்னு பகவதி அம்மன் கிட்ட சொல்றாரு. பகவதி அம்மனும் ஒன்றோட கோபத்தை குறைச்சி மத்தவங்களுக்கு வரம் கொடுக்கற தெய்வமா மாறுவேன்னு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கோட்டைக்கரையை விட்டு புறப்பட்டு குற்றாலம் வந்து திருக்குற்றால நாதரையும் அங்க இருக்க அம்மனையும் வழிபட்டு குற்றால பதியில அருள் தெய்வமா மாறினதா சொல்றாங்க. சுடலை மாடனோட மனைவி சுடலை மாடத்திதான்னு பலவிதமான கிராம
கிராமத்து கதைகள்லையும் சொல்லிட்டு இருக்காங்க. சுடலை மாடன் யாரு திருமணம் செஞ்சுக்கிட்டாருன்னு உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த சுடலை மாடனை தான் கிராம தெய்வமாக தமிழ்நாட்டோட தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களை குலதெய்வமா வழிபடுறாங்க. சுடலை மாடன் மேல ஒரு விதமான பயம் கலந்த பக்தி அந்த பகுதி மக்களுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு. தப்பா நடந்துகிட்டா சுடலை மாடன் தண்டிப்பார்னு நம்புறாங்க. சுடலை மாடனுக்கு உருவம் கிடையாது, மாடம் போன்று அமைச்சு அதுல சுடலை மாடனோட உருவத்தை வரைஞ்சுதான் வழிபட்டுட்டு வருவாங்க. இவருக்கு நடுஜாம படைப்புங்கிறது ரொம்ப விசேஷமானது. அசைவம் கலந்த உணவு அர்த்தஜாம பூஜையில படைக்கப்பட்டாலும் முட்டை, தேங்காய் கலந்த சாவா பழிங்கிற ஒரு உணவும் இவருக்கு உண்டு. ஜாதி மத பேதமின்றி யார் வேணாலும் பூஜை பண்ணலாமா. சுடலை மாடனை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் உங்க குலதெய்வம் யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து பச்சையம்மன் யாரு, பச்சையம்மனுக்கு காவலான பஞ்சமுனிகள் பத்தி தெரிஞ்சுக்கலாம். சிவபெருமானோட தீவிர பக்தரான பிரிங்கி முனிவர். சிவனை தவிர வேற எந்த தெய்வத்தையும் வணங்காதவர். சிவனும் பார்வதியும் எல்லா முனிவர்களுக்கும் காட்சி கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்போ சிவனை தரிசிக்க வந்த பிரிங்கி முனிவர் பார்வதியோட தரிசனம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி பார்வதியை அவமதிச்சு நான் சிவனை மட்டும்தான் வழிபடுவேன்னு சொல்லிடுவாரு. இதனால கோபப்பட்ட பார்வதி சிவனை விட்டு நீங்காம இன்னும் நெருக்கமா சிவனோட சேர்ந்து ஆசி வழங்க நினைக்கிறாங்க. பிரிங்கி முனிவர் ஒரு வண்ட உருவம் எடுத்து சிவனை மட்டும் வலம் வந்து சிவனோட ஆசியை மட்டும் பெறுவாரு. பார்வதி சிவன் கிட்ட எனக்கு உங்க உடம்புல பாதி இடம் வேணும்னு கேக்குறாங்க. பிரிங்கி முனிவரோட ஆணவத்தாலும் சிவன் தனக்கு பாதி இடம் தர மறுத்ததாலும் பிரிங்கி முனிவரை சபிச்சு எலும்பு கூட மாத்துறாங்க பார்வதி. சிவனை நோக்கி தவம் இருக்க முடிவு செஞ்சு அவரோட பாதியா இணைய நினைக்கிறாங்க. பூலோகத்துக்கு போய் தவம் இருக்க முடிவெடுத்த பார்வதி பச்சை பசேல்னு இருக்க வாழை மரங்கள் நிறைந்த ஒரு இடத்தை தேர்வு செய்யறாங்க. அங்க வாழை மரத்தால பந்தல் போட்டு லிங்கம் அமைச்சு தவத்தை தொடங்குறாங்க. லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ய நீர் தேவைப்படுது. உடனே புதல்வர்களான விநாயகரையும் முருகனையும் கூப்பிட்டு நீர் கொண்டு வர சொல்றாங்க. விநாயகர் என்ன பண்ணுவார்னா மலை உச்சியில தவம் இருக்கும் ஒரு முனிவரோட கமண்டலத்துல இருந்து நீரை தட்டி விட்டு கமண்டல நதியை உருவாக்கி பார்வதி தேவியை நோக்கி பாய வைப்பாரு. முருகன் பக்கத்துல இருக்க ஒரு மலையில வேலால குத்தி நதியை உருவாக்குவாரு. அந்த நதி சேயாரா மாறி பார்வதியை நோக்கி பாயுது. இந்த நதிகள் பார்வதியை சென்றடைறதுக்கு முன்னாடி அவங்களே பிரம்பால பூமியில அடிச்சு நீருற்ற உருவாக்குவாங்க. அந்த நதி பிரம்பக நதியா உருவாகுது. இந்த 3 நதிகளும் ஒன்னு சேர்ற இடம் தான் முனுகப்பட்டு. இந்த இடம் முக்கோட்டுன்னு சொல்றாங்க. இந்த இடத்துலதான் பார்வதி தேவி வாழைப்பந்தல் அமைச்சு சிவனை நோக்கி தவம் இருக்க ஆரம்பிச்சாங்க. தண்ணீர் கிடைச்சதும் பார்வதி லிங்க அபிஷேகம் செஞ்சு தவத்தை தொடங்குறாங்க. இந்த தவத்தை கலைக்க பல அரக்கர்கள் முயற்சி செய்யறாங்க. அப்பதான் சிவபெருமான் வால்முனீஸ்வரன் அவதாரமும் செம்முனீஸ்வரன் கருமுனின்னு பல அவதாரங்கள் எடுத்து அரக்கர்களை அழிக்கிறாங்க. பார்வதியோட தவத்துல மகிழ்ந்த சிவன் திருவண்ணாமலையில பார்வதிக்கு தன்னோட இடது பக்கத்துல இடம் கொடுத்து அர்த்தநாரீஸ்வரரா மாறுறாரு. வாழைத்தோப்பில் தவம் இருக்கும் போது தண்ணீர் வர கால தாமதமானதால கோபப்பட்ட பார்வதியோட உடல் சிவந்து செந்நிறமா மாறிட்டான். விநாயகர் முருகன் உருவாக்குன நீரூற்று பார்வதியை அடைஞ்சோன்னு கோபம் தணிஞ்ச பார்வதி பச்சை நிறத்துக்கு மாறினதால பச்சையம்மனா மாறியிருக்காங்க. தன்னோட தப்ப உணர்ந்த பிரிங்கி முனிவர் சிவனையும் பார்வதியையும் அர்த்தநாரீஸ்வரர் உருவத்துல வழிபட்டு திருவண்ணாமலையில பார்வதி கிட்ட பெற்ற சாபம் நீங்க பெற்றிருக்காரு. இப்போ பச்சையம்மனுக்கு காவலாய் இருந்த அரக்கர்களை வதம் செஞ்ச பஞ்சமுனிகள் யாருன்னு பார்க்கலாம். வால்முனி. எல்லா பச்சையம்மன் கோவில்லையும் வடக்கு திசையில வான் உயர காட்சி கொடுப்பவர் தான் இந்த வால்முனி. பார்வதியான பச்சையம்மனுக்கு காவலா அவதாரம் எடுத்தவர். பார்வதி மேல ஆசைப்பட்ட அக்னி வீரனை அழிச்சு அவனோட தலைய காலடியில போற்றுப்பாரு. செம்முனி, கருமுனி. வால்முனிக்கு அடுத்தபடியா சிவனோட அம்சமா தோன்றினவங்க இந்த செம்முனியும் கருமுனியும். பேருக்கு ஏத்த மாதிரி செம்முனி சிவப்பு நிறத்திலையும் கருமுனி கருப்பு நிறத்திலையும் இருப்பாங்க. வேதமுனி. இந்த வேதமுனி அவரோட கையில வேத நூல்களோட பத்மாசனத்தில் அமர்ந்து வேதங்களை படிக்கிற மாதிரி காட்சி கொடுப்பாரு. வேத நூல்களை காப்பாத்துறதாலும் கத்து கொடுக்கறதாலும் இவரை வேதமுனின்னு சொல்றாங்க. பூமுனி. பாதாள அசுரனை அழிச்சிருக்காரு இந்த பூமுனி. சிவபெருமானுக்கு காவலாகவும் ஆதிசக்தியின் பல்வேறு அவதார நிலைகளுக்கு காவலாகவும் இந்த முனிகள் இருந்திருக்காங்க. இன்னும் சில புராண கதைகள்ல சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்த அரக்கன் ஹிரண்யாக்ஷனிடம் வளர்ந்த அந்தகாசுரன் பார்வதியை கடத்திட்டு போனப்போ அவனோட மாயையை அழிக்க பார்வதி முனீஸ்வரன்கள் உதவிய நாடி இருக்கதா சொல்றாங்க. இந்த பஞ்ச முனிகளும் சப்த முனிகளும் அரக்கர்களை வதம் செஞ்ச பிறகு கலியுகத்து மக்களை காப்பாத்துறதுக்காக பூமியில அவதாரம் எடுத்திருக்காங்க.
முனீஸ்வரனை குலதெய்வமா கொண்டவங்களும் முனீஸ்வரனோட கிராமத்து எல்லைக்குள்ள வசிக்கிறவங்களும் எந்த ஒரு நல்ல காரியம் தொடங்குறதா இருந்தாலும் ரொம்ப தூரம் பயணம் செய்யறதா இருந்தாலும் முனீஸ்வரனோட அருள் கிடைச்ச அப்புறம் தான் தொடங்குவாங்களாம். முனீஸ்வரனோட அருள் கிடைச்சா சகல நன்மைகளும் கிடைக்கும்னு சொல்றாங்க. இந்த வீடியோல முனீஸ்வரனோட தோற்றத்தை பத்தியும் பச்சையம்மனோட வரலாறையும் சப்த மற்றும் பஞ்சமுனிகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். குலதெய்வம் முனீஸ்வரனா இருந்தா இந்த வீடியோவை உங்க குடும்பத்தினர் கூடவும் ஷேர் பண்ணுங்க. காட்டேரி அம்மன் பற்றி பார்க்கலாம். காட்டேரிங்கிறது கடவுளா இல்ல பிசாசா? கடவுள்னு சொன்னா அப்புறம் ஏன் எதுவும் தப்பு செஞ்சா வீட்டுல கர்ப்பம் அடைகிற பொண்ணுங்களோட சிசுவை கொன்னு சாப்பிடுதுன்னு எல்லாருக்கும் சந்தேகம் வரும். யார் இந்த காட்டேரி அம்மன் பார்க்கலாம். சுடுகாட்டில் இருக்கும் இந்த அம்மன் துர்க்கை அம்மனோட கடைசி அவதாரமான சண்டையோட அம்சத்தை உடையவள்னு சொல்லப்படுது. சாந்த ஸ்வரூபினியான பார்வதி தேவி எப்படி காட்டேரியா உருவெடுத்தாங்கன்னு சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கும். அதுக்கு ஒரு புராண கதையும் சொல்லப்படுது. அதை பற்றி பார்க்கலாம். ஒரு முறை கைலாயத்துல சிவனும் பார்வதியும் இரவு நேரத்துல தூங்கிட்டு இருந்திருக்காங்க. இடையில சிவபெருமானுக்கு முழிப்பு வந்திருக்கு. பக்கத்துல இருந்த பார்வதி தேவிய காணும். கைலாயத்துல தேடி பார்த்தும் கிடைக்கல. சரி திரும்ப வந்ததும் கேட்போம்னு தூங்கி இருக்காரு. சிவபெருமான் பார்வதி தேவி கிட்ட கேக்குறாரு, நைட்டு எங்க போனேன்னு. நான் எங்கேயும் போலையே, இங்கதான் இருந்தேன்னு சொல்லிருக்காங்க. இல்லையே, நான் உன்னை தேடி பார்த்தேன், நீ இங்க இல்லைன்னு சொல்லிருக்காரு. பார்வதி தேவி, நான் இங்கதான் இருந்தேன், தூக்கம் வரலன்னு வெளியில போயிட்டு வந்தேன்னு சொல்லி சமாளிச்சிருக்காங்க. சிவனுக்கு நம்பிக்கை வரல. பார்வதி ஏதோ மறைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அடுத்த நாள் சிவபெருமான் தூங்குற மாதிரி நடிச்சிருக்காரு. பார்வதி தேவி வழக்கம் போல நடுராத்திரியில எழுந்திருச்சு பூமியில பிணங்கள் எரிஞ்சிட்டு இருக்கிற சுடுகாட்டுக்கு வந்திருக்காங்க. பார்வதிக்கு தெரியாம சிவபெருமான் பின்தொடர்ந்து வந்திருக்காரு. அப்போ பார்வதி தன்னோட தோற்றத்தை மாற்றி ஆக்ரோஷமா ஒரு உருவம் எடுத்து அங்க இருந்த பிணங்களை எடுத்து தின்னுருக்காங்க. இத பார்த்ததும் சிவபெருமானுக்கு ஒரே ஆச்சரியம். இது என்ன பழக்கம், இதையே என்கிட்ட மறைச்சு போய் சொல்லணும்னு கோபப்பட்டிருக்காரு. கையும் களவுமா பிடிச்சிட்டாரு. என்ன தேவி இந்த கோலம், ஏன் இப்படி பிணங்களை சாப்பிடுறேன்னு கேட்டிருக்காரு. கொஞ்ச நாட்களாவே பிணங்களை சாப்பிடவும் மனித ரத்தத்தை குடிக்கவும் எனக்கு ஆசை வந்திருக்கு. அதான் தினமும் நடுராத்திரி வந்து சாப்பிடுறேன். இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா என்னை ஏத்துக்க மாட்டீங்கன்னு உங்ககிட்ட போய் சொல்லி மறைச்சிட்டேன்னு சொல்றாங்க. இத கேட்டதும் இன்னும் கோபம் அதிகமாகிருக்கு சிவனுக்கு. உன்னோட இந்த குணத்தை நீ இங்கேயே குழி தோண்டி புதைச்சிட்டு என் கூட வா, இல்லைன்னா எப்போதும் நீ இங்கேயே இரு, கைலாயத்துக்கு வரக்கூடாதுன்னு சிவபெருமான் சொல்லியிருக்காரு. பார்வதி தேவி தன்னோட ஆக்ரோஷமான குணத்தை ஒரு குழி தோண்டி பூமியில புதைச்சிட்டு சாந்த சுரூபினியா பார்வதி தேவியா கைலாயத்துக்கு போயிருக்காங்க. மதுரைய காவல் காத்த மதுரை வீரனோட வரலாற்றையும் அவரோட அழகான 2 காதல் கதை பற்றியும் எதனால வீரன் பலி கொடுக்கப்பட்டு தெய்வமா மாறினாருன்னு மதுரை வீரன் பற்றிய முழு தகவலையும் இந்த ஒரே வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா தான் மதுரை வீரனுக்கு நடந்த அநியாயத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். வீரத்திற்கு புகழ்பெற்ற மதுரையில் 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து வந்த ஒரு மாவீரனோட வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மை சம்பவ கதை தான் இன்னைக்கு நம்ம காவல் தெய்வமாவும் சில குடும்பங்களின் குல தெய்வமாவும் வணங்கிட்டு இருக்க மதுரை வீரனோட கதை. காசியில உள்ள வாரணாசியை ஆட்சி செஞ்சு வந்த அரசனுக்கும் அவரோட மனைவிக்கும் ரொம்ப காலமா குழந்தையே இல்லாம கடவுளோட அருளால சர்வ லட்சணங்களும் பொருந்திய ஒரு அழகிய ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஆனா அந்த ஆண் குழந்தை கொடி சுத்தி பிறந்ததால நாட்டுக்கும் வீட்டுக்கும் ஆகாதுன்னு சொல்லி காட்டுல எடுத்துட்டு போய் விடுறாங்க. இன்னும் சிலர் ஆத்துல அந்த குழந்தைய விட்டதாகவும் சொல்றாங்க. அந்த குழந்தைய ஒரு தம்பதிகள் கண்டெடுத்து வளர்த்து வராங்க. பெரம்பலூர் பக்கத்துல இருக்க கோனேரி பட்டினம், இப்ப இருக்க கோனேரி பாளையத்தை பொம்மநாயக்கருங்கிற குறுநில மன்னர் ஆட்சி செஞ்சு வந்திருக்காரு. அவர்கிட்ட வேலை பார்த்தவர் தான் சின்னானும் அவரோட மனைவியும். இவங்க 2 பேரும் தான் வீரனை வளர்த்து வராங்க. சின்ன வயசுல இருந்தே வீரத்திலையும் விவேகத்திலையும் யாருக்கும் பயம் இல்லாம திறமையான மாவீரனா மதுரை வீரன் வளர்ந்து வராரு. சில வருடங்களுக்கு பிறகு பொம்மநாயக்கரோட மகள் பொம்மி பருவம் அடைஞ்சதும் 32 நாள் காட்டுல குடிசை கட்டி தங்க வச்சிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு குடிசையில தங்கி முடிச்சோன்னு மறுநாள் அந்த குடிசையை எரிச்சிட்டு புதுசா குடிசை கட்டி அதுல தங்க வைப்பாங்களாம். அந்த குடிசைக்கு பாதுகாப்பா வீரனோட அப்பா காவல் காத்திருக்காரு. இப்படியே 30 நாளும் போயிருக்கு. 30ஆம் நாள் வீரனோட அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாம போகுது. உடனே வீரன் அப்பா கிட்ட போய், இன்னும் 2 நாள் தானப்பா இருக்கு, உங்களுக்கு பதிலா நான் காட்டுக்கு போறேன்னு சொல்றாரு. அதெல்லாம் வேணா மகனே, நீயோ வயசு பையன், மன்னருக்கு தெரிஞ்ச ஆபத்து, நானே போறேன்னு வீரனோட அப்பா சொல்றாரு. அப்பா நீங்க போக வேணாம், எந்த பிரச்சனையும் வராது, உங்கள மாதிரியே கண்ணும் கருத்துமா நான் இளவரசிய பாதுகாக்கிறேன்னு சொல்லி அப்பாவுக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்துட்டு பொம்மிக்கு பாதுகாப்பா குடிசைக்கு வெளியில காவல் காத்து வராரு வீரன். அன்னைக்கு நைட்டு கடுமையான மழை பெய்யுது. இடி மின்னல்னு மழை நிக்காம பெஞ்சிட்டு இருக்கு.
அந்த காட்டுல மழைக்கு ஒதுங்க கூட இடம் இல்லாததால வீரன் பொம்மி கிட்ட ஒதுங்குறதுக்கு குடிசைக்குள்ள கொஞ்சம் இடம் கேக்குறாரு. ஆனா பொம்மியோ ஆண்களை பார்க்க கூடாதுன்னு தானே என்ன ஊருக்கு வெளியில குடிசையில திரை போட்டு தங்க வச்சிருக்காங்க. இப்படி இருக்கும்போது நான் இப்படி உங்களை உள்ள விட முடியும்? அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் மனசு மாறி வீரனை குடிசைக்குள்ள வர அனுமதிச்சு அவங்களோட குடிசைக்குள்ள தங்க வச்சுக்கிறாங்க. திரைக்கு நடுவுல வீரனை பார்த்து அவர் மேல காதல் வசப்படுறாங்க பொம்மி. வீரனுக்கும் பொம்மி மேல காதல் வந்து 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் ஆசைப்படுறாங்க. 32ஆம் நாள் எல்லா சடங்குகளும் முடிஞ்சு பொண்ணு கூட்டிட்டு போக பொம்மை நாயக்கர் சேனைகளை கூட்டிட்டு காட்டுக்கு வந்திருக்காரு. பொம்மி போகும்போது அவங்க கிட்ட இருந்த மணி விளக்க வீரனோட கையை பிடிச்சு அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. 2 பேரும் காதல் வசப்பட்டிருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்ட பொம்மை நாயக்கர் பொம்மிக்கு வேற இடத்துல திருமணம் பண்ணி வைக்க பார்த்திருக்காரு. வீரனை யானை மிதிச்சு கொள்ள உத்தரவு போட்டிருக்காரு. ஆனா அந்த நேரத்துல பொம்மி யானையில வந்து வீரனோட உயிரை காப்பாத்துறாங்க. வீரனும் பொம்மியும் கோனேரி பட்டினத்தை விட்டு தப்பிச்சு போறாங்க. அவங்க 2 பேரையும் பிடிக்க பொம்மை நாயக்கர் திருச்சி மன்னரோட உதவியை நாடுறாரு. வீரனையும் பொம்மியையும் பிடிச்சி திருச்சி மன்னரோட அரசவையில நிறுத்துறாங்க. ஜாதி காரணமா தான் எங்களை சேர விடாம செய்யறாங்க, எங்களை சேர்த்து வைங்கன்னு கேட்டதும் ஜாதிய ஒரு பொருட்டா மதிக்காம திருமணத்துக்கு சம்மதம் சொல்லி திருச்சி மன்னரே வீரனுக்கும் பொம்மிக்கும் திருமணம் நடத்தி வைக்கிறாரு. வீரனோட திறமைய பார்த்து அவரோட படையில தளபதியா சேர்த்துக்கிறாரு. திருச்சியில வீரனும் பொம்மியும் சந்தோஷமா வாழ்ந்து வராங்க. அப்போ மதுரை அழகர் மலை பகுதியில சங்கிலி கருப்பன் தலைமையில ஒரு பெரிய கொள்ளை கூட்டமே இருந்திருக்கு. கொள்ளை கூட்டத்தோட பிடியில இருந்து மதுரையை காப்பாத்த திருச்சி மன்னரோட உதவியை நாடி இருக்காரு திருமலை நாயக்கர். திருமலை நாயக்கர் கேட்டுக்கிட்டதால திருச்சி மன்னர் வீரத்தில் சிறந்த வீரனை மதுரைக்கு அனுப்பி வச்சிருக்காரு. திருமலை நாயக்கருக்கும் வீரனை ரொம்ப பிடிச்சு போயிடுது. கொள்ளைக்காரர்கள் பிடியில இருந்து மதுரைய ரொம்ப நல்லாவே பாதுகாத்து வராரு வீரன். அப்போ திருமலை நாயக்கரோட அரண்மனையில வெள்ளையம்மாள்ங்கிற நாட்டியக்காரி நடனம் ஆடிட்டு இருந்திருக்காங்க. நாயக்கர் வெள்ளையம்மாள காதலிச்சு வந்திருக்காரு. வீரனும் வெள்ளையம்மாளும் நட்பு முறையில பழகுறத தப்பா புரிஞ்சுக்கிட்ட நாயக்கர் வீரனுக்கும் வெள்ளையம்மாளுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு போலன்னு சந்தேகப்படுறாரு. இந்த நேரத்துல வெள்ளையம்மாளுக்கு தொடர்ந்து தொந்தரவு கொடுத்து வந்திருக்காரு மன்னரும். 2 பேரையும் அரசவைக்கு கூப்பிட்டு விசாரணை நடத்தியிருக்காங்க. இதனால ரொம்பவே மனமுடிஞ்சு போன வெள்ளையம்மாள் தற்கொலை செஞ்சுக்க போறாங்க. அப்போ வீரன் வெள்ளையம்மாளை தடுத்து திருமணம் பண்ணி அரசர்கிட்ட இருந்து காப்பாத்திருக்காரு. ஏற்கனவே திருமணமான ஒரு ஆண் இன்னொரு பெண்ணையும் திருமணம் செஞ்சுக்கிட்டத பெரிய குற்றமா நினைச்சு என்னோட ஆட்சியில இப்படியெல்லாம் நடக்க கூடாதுன்னு வீரன் மேல தீராத வன்மம் ஏற்படுது நாயக்கருக்கு. திருமலை நாயக்கர் வீரனை கூப்பிட்டு கொள்ளையர்களையும் கொள்ளை கூட்டத்தோட தலைவனையும் கொள்ளையடிச்சிட்டு போன பொருட்களையும் உடனடியா பிடிக்க உத்தரவு போடுறாரு. வீரனும் கொள்ளை கூட்டத்தை கண்டுபிடிச்சு அவங்க கொள்ளையடிச்சிட்டு போன நகைகளை எல்லாம் மீட்டு அவரோட வீட்டுல வச்சுட்டு கொள்ளை கூட்ட தலைவனை தேடி போறாரு. இதுக்கு நடுவுல கொள்ளையர்களும் கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்களும் வீரன் வீட்டுல இருக்கத பார்த்த திருமலை நாயக்கர் வீரன் தான் கொள்ளையர்களுக்கு துணையா இருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு வீரனுக்கு மாறு கை மாறு கால் வாங்குறதுக்கு உத்தரவு போடுறாரு. மதுரைக்கு வந்த கோவலன் மீது பாண்டிய மன்னன் பழி சுமத்தி மரண தண்டனை விதிச்ச மாதிரி மதுரையை காப்பாத்த வந்த வீரன் மீதும் பழி சுமத்தப்பட்டு தண்டனை விதிக்கப்படுது. கோவலன் மனைவி கண்ணகி மதுரையே எரிச்சாங்க. வீரனோட 2 மனைவிகளும் கணவருக்காக வாதாடி கொலைக்களத்துக்கு போறாங்க. திருமலை நாயக்கரும் நடந்த உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு வீரன் எந்த தவறும் செய்யலங்கிறத உணர்ந்து கொலைக்களத்துக்கு போறாரு. அதுக்குள்ள வீரனுக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டு மாறு கை மாறு கால், ஒரு கையும் ஒரு காலும் வெட்டப்பட்டு துடிச்சு இறந்து போயிடுறாரு. இத பார்த்ததும் பொம்மியும் வெள்ளையம்மாளும் கணவனோட இறப்ப தாங்க முடியாம 2 பேரும் வீரனோட சேர்ந்து அந்த இடத்திலேயே உயிர் விடுறாங்க. எந்த தப்புமே செய்யாத வீரனுக்கு தப்பான தீர்ப்பு கொடுத்து இப்படி அநியாயமா மதுரையை பாதுகாத்து வந்த வீரனை கொன்னுட்டமேன்னு மனமுடிஞ்ச திருமலை நாயக்கர் வீரனையும் அவரோட 2 மனைவிகளையும் தெய்வமா வழிபட ஆரம்பிக்கிறாரு. வீரனை அநியாயமா கொலை செஞ்சதை பார்த்தா மதுரை மீனாட்சி அம்மனே நேர்ல காட்சி கொடுத்து மதுரையை அழிக்க முற்பட்டாங்கன்னும் அப்போ மதுரை வீரன் கேட்டுக்கிட்டதாலதான் மீனாட்சி அம்மன் சாந்தமாகி மதுரை வீரனை அவங்களுக்கு காவலா கிழக்கு கோபுர வாசல்ல கம்பத்தடி வீரனா இருக்க சொன்னதாகவும் சில கதைகள்ல சொல்லப்படுது. அதனாலதான் இப்பவும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல வீரன் பூஜைக்கு அப்புறம் தான் அம்மனுக்கே பூஜை நடத்தப்படுதான். 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு சரித்திர நாயகனா மதுரை வீரன் வாழ்ந்து வந்திருக்காரு. இவர் வீரத்துல மட்டும் சிறந்தவரா இல்லாம ஜாதி ஒழிப்பையும் ஒரு முக்கிய கொள்கையா வச்சு போராடி இருக்காரு. மதுரையை காத்து வந்ததால காவல் தெய்வமா மதுரை வீரன்கிற பேர்ல பொம்மி அம்மனோடும் வெள்ளையம்மனோடும் தம்பதியா காட்சி கொடுத்து அருள் புரிஞ்சிட்டு இருக்காரு. மதுரை வீரன் ஒரு உண்மை கதாபாத்திரமா தான் வீரத்துக்கும் காதலுக்கும் அடையாளமா வாழ்ந்திருக்காரு.
ஓங்குன அருவாளோடும் முறுக்குன முறுக்கு மீசையோடும் வெள்ளையம்மனுக்கும் பொம்மியம்மனுக்கும் நடுவுல கம்பீரமா காட்சி கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மதுரை வீரன் பல குடும்பங்களுக்கு குல தெய்வமாகவும் சில குடும்பங்களுக்கு காவல் தெய்வமாகவும் இருந்து அவங்கள பாதுகாத்து வராரு. பேச்சியம்மன்னு சொல்ற பெரியாச்சியம்மன் ஏன் கர்ப்பிணி பெண்களுக்கும் பச்சிலம் குழந்தைகளுக்கும் காவலா இருக்காங்க. அவங்க காலடியில ஒரு மனுஷனை கொலை பண்ணியும் மடியில ஒரு பொண்ணோட குடலை உருவியும் கையில ஒரு பச்சை குழந்தையோடும் ஆக்ரோஷமா காட்சி கொடுக்கறாங்களே எதனாலன்னு பெரியாச்சி அம்மன் பத்தின பல சுவாரஸ்யமான தகவல்களையும் பெரியாச்சி அம்மன் யாருன்னு இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம். தெய்வீக அம்சம் கொண்டு ரொம்பவே பயங்கரமான தோற்றத்தோடு இருக்க பெரியாச்சி அம்மன் பார்வதியின் அம்சமான காளி தேவியோட அவதாரம்னு சொல்றாங்க. இந்த பெரியாச்சி அம்மன் பெண்கள் கருத்தரிச்சதுல இருந்து நல்லபடியா குழந்தைங்க வளர்றதுக்கும் சுகப்பிரசவம் அடைகிறதுக்கும் அந்த குழந்தைங்க இந்த பூமியை தொற்ற வரைக்கும் அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்காங்க. குழந்தை பிறந்த அப்புறமும் அந்த குழந்தைய தீய சக்திகள் கிட்ட இருந்து காப்பாத்தி வராங்க. நிறைமாத கர்ப்பிணி பெண்களை சில துஷ்ட கிராமத்து காவல் தெய்வங்கள் கிட்ட இருந்து தீட்டுன்னு சொல்லி விலக்கி வைப்பாங்க. ஆனா பெரியாச்சி அம்மனுக்கு இந்த தீட்டெல்லாம் கிடையாது. பெரியாச்சி அம்மனை வயசான மூதாட்டி ஆட்சி மாதிரி உருவம் கொண்டவங்களாதான் சொல்றோம். ஹாஸ்பிட்டல்ஸ்னாலே என்னன்னு தெரியாத அந்த காலத்துல முன்னாடிலாம் கிராமப்புறங்கள்ல பிரசவம் பாக்குறதுக்குன்னே வயசான நல்ல திறமையான ஆட்சிகள் இருப்பாங்களாம். அவங்க தான் அந்த காலத்து கைனகாலஜிஸ்ட்னே சொல்லலாம். கர்ப்பம் அடைஞ்சவங்க எப்ப குழந்தை பிறக்குங்கிறத கணிச்சு கரெக்டா சொல்லிடுவாங்க. குழந்தை நல்லபடியா பிறக்க கர்ப்பிணி பெண்களோட வயிற்றுல எண்ணெயெல்லாம் தடவி உருவி விட்டு சுகப்பிரசவம் அடைகிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சு வந்திருக்காங்க. பிரெக்னண்டா இருக்க பொண்ணுங்களுக்கு அவங்களோட அறிவுரையும் ஆலோசனையும் ரொம்ப முக்கியம்ங்கிறதால அவங்கள ஆட்சின்னு உரிமையோட கூப்பிட்டு தெய்வத்துக்கு நிகரா பார்த்திருக்காங்க. பிரசவம் பாக்குறதுக்குன்னே அனுபவம் மிகுந்த வயசான ஆட்சிகளை கர்ப்பிணி பெண்களுக்கு துணையா இருக்க வச்சிருக்காங்க. சரி, இப்போ பெரியாச்சி அம்மன் யாருன்னு எப்படி பூமிக்கு வந்தாங்கன்னு ஒரு கிராமிய கதை இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். ஒரு காலத்துல பாண்டிய நாட்டை வல்லராஜாங்கிற அரசன் ஆட்சி செஞ்சு வந்திருக்கா. அரக்கர்கள் மாதிரி அவனோட ஆட்சியில எல்லாரையும் கொடுமைப்படுத்திட்டு இருந்தானா. குடிமக்கள் மட்டும் இல்லாம ரிஷிகள் முனிவர்களும் அவனோட ஆட்சி காலத்துல பல துன்பங்களை அனுபவிச்சிருக்காங்க. ராட்சசர்களையும் பல தீய சக்திகளும் அவனோட கையில இருந்ததால அவனை யாராலையுமே எதுவுமே செய்ய முடியல. அப்படி கொடுங்கோல் ஆட்சியை நடத்தி வந்தவனுக்கு ஒரு முனிவர் கடுமையான சாபம் கொடுத்திருக்காரு. அது என்னன்னா, அவனுக்கு பிறக்க இருந்த குழந்தை பிரசவமானதும் அந்த குழந்தையோட உடல் இந்த பூமியை தொட்டா அவன் அழிஞ்சிடுவான். அவனோட சேர்ந்து அந்த நாடும் அழிஞ்சிடும். அந்த குழந்தையாலதான் அவனுக்கு மரணம் ஏற்படும். மாறாக அந்த குழந்தை பூமியை தொடாம ஒரு நாள் இருந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த அரசனை யாராலையும் எதுவுமே செய்ய முடியாதுன்னு முனிவர் சாபம் கொடுத்திருக்காரு. அந்த மன்னனுக்கோ ரொம்ப வருஷமா குழந்தை பாக்கியமே இல்லாம இருந்து முதல் முறையா மனைவி கன்சீவ் ஆகியிருக்காங்க. பிறக்க போற குழந்தை பூமியை தொட்டுட்டா நம்ம இறந்துடுவோம். அதே நேரத்துல அந்த சாபம் தோல்வி அடைஞ்சிட்டா அதுக்கப்புறம் எந்த ஆபத்தும் கிடையாது. என்ன பண்றதுனே தெரியாம குழம்பி போய் இருந்திருக்கா. வல்லராஜாவோட அழிவு நிச்சயம். அவனை அழிக்க பார்வதியோட அம்சமான காளி தேவியே பிரசவம் பார்க்கும் ஆட்சி உருவத்துல ஊருக்குள்ள வலம் வந்திருக்காங்க. அரசன் அவனோட படை வீரர்களை எல்லா இடத்துக்கும் அனுப்பி பிரசவம் பார்க்க ஒரு சரியான மூதாட்டியை அழைச்சிட்டு வர சொல்லியிருக்கான். இப்படிப்பட்ட கொடூர மன்னனுக்கு உதவி செய்ய பயந்துகிட்டு யாருமே முன் வரல. ராணிக்கு பிரசவ வலி வந்துருச்சான். பிறக்கிற குழந்தை நல்லபடியா பிறக்கணும். அந்த நேரத்துல நம்மளும் அழியாம இருக்கணும்னு கவலைப்பட்ட மன்னன் அவனே கிளம்பி ஊருக்குள்ள போய் பிரசவத்துக்காக ஆள் தேடிட்டு இருந்தப்போ அரசன் முன்னாடி ஒரு வயதான பெண்மணியோட உருவத்துல இருந்த பெரியாச்சி அம்மன் தென்பட்டிருக்காங்க. பெரியாச்சி அம்மன் ஒரு தெய்வ பிறவிங்கிறத அறியாம அவங்க கிட்ட போய் என் மனைவிக்கு பிரசவம் பார்க்கணும், நீங்க உதவி செய்யுங்கன்னு கேட்டிருக்கா மன்னன். பெரியாச்சி அம்மனும் சரின்னு சொல்லி உன் மனைவிக்கு நான் பிரசவம் பார்த்து உன் குழந்தையோட உடல் பூமியில படாம பாத்துக்கிறேன்னு சொல்லி அவன்கிட்ட ஒரு நிபந்தனையும் போட்டிருக்காங்க. குழந்தையோட உடல் பூமியில படாம பாத்துக்கிட்டா நிறைய பொன் பொருள் எல்லாம் எனக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க. மன்னரும் தர்றதா உறுதியளிச்சிருக்கான். குழந்தை நல்லபடியா பிறந்துருச்சு. மன்னனோட மனைவி பக்கத்திலேயே இருந்த பெரியாச்சி அம்மன் குழந்தைய அவங்க கையில ஏந்திக்கிட்டு ஒரு நாள் ஃபுல்லா இருந்திருக்காங்க. காலக்கேடு முடிஞ்சதும் அரசன் வந்து அந்த குழந்தைய அவனோட மனைவி கிட்ட கொடுக்க சொல்லி கேட்டிருக்கான். ஆனா பெரியாச்சி அம்மனும் குழந்தைய அவங்க கையிலேயே வச்சுக்கிட்டு முதல்ல எனக்கு தர வேண்டியதை கொடுன்னு சொல்லியிருக்காங்க. அதான் ஒரு நாள் முடிஞ்சிடுச்சே, இனிமே யாராலையும் என்ன ஒன்னும் பண்ண முடியாதுன்னு. இந்த வயசான கிளைய மட்டும் என்ன பண்ணிட போகுதுன்னு ரொம்ப திமிரா உனக்கு ஒன்னும் கொடுக்க முடியாது, குழந்தைய கையில ஒப்படைச்சிட்டு இந்த இடத்தை விட்டு போறியா இல்ல உன்னையும் கொலை பண்ணவான்னு சொல்லிட்டு வாள் எடுத்து பெரியாச்சி அம்மனை கொலை பண்ண கிட்ட போறான் அரசன்.
அவ்வளோதான், அரசனோட கதை முடிஞ்சிருச்சு. ஆத்திரமடைஞ்சு பெரியாச்சி அம்மன் 4 கைகளோட கோரமான உருவம் எடுத்து பயங்கரமான கண்களோட அவங்களோட சுய உருவத்துக்கு வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. மன்னனோட மனைவியும் பெரியாச்சி அம்மன் செஞ்ச உதவியை மறந்துட்டு மன்னனுக்கு ஆதரவா பெரியாச்சி அம்மனை எதிர்த்ததால ஒரு கையில குழந்தைய தூக்கி பிடிச்சுக்கிட்டு இன்னொரு கையில மன்னனோட மனைவியை தூக்கி தன் தொட மேல வச்சுக்கிட்டு அவளோட வயித்தை கிழிச்சி குடலை உருவி மாலையா போட்டுக்கிட்டு உடல் உள் பாகங்களை எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களாம். உருவிய உடைவாளோட வந்த மன்னனை காலடியில போட்டு அவங்களோட காலாலேயே மன்னனோட தலையை மிதிச்சே கொண்டிருக்காங்க. இப்படி கொடுங்கோல் ஆட்சி புரிந்த ஆணவ மன்னனோட கதையை முடிச்சு ஆக்ரோஷமா நின்ன பெரியாச்சி அம்மனை வணங்கின மக்கள் அம்மனோட கோபத்தை தணிச்சு எங்களையும் காப்பாத்துங்கன்னு சொல்லி வேண்டியிருக்காங்க. அப்போ பெரியாச்சி அம்மன் கோபம் தணிஞ்சு தான் யாருங்கிற உண்மையை சொல்லியிருக்காங்க. நானே காளி தேவியோட அவதாரம். இனிமே என்ன நீங்க வணங்கி வந்தாதான் நீங்க குடியிருக்கிற ஊரை நான் பாதுகாப்பேனும். அவங்கவுங்க வீட்டுல உள்ள கர்ப்பிணி பெண்களுக்கு சுகப்பிரசவம் ஆகவும் அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்க நல்லபடியா வளரவும் நான் உதவி செய்வேனும். அவங்களோட குழந்தைகளுக்கு நான் பாதுகாப்பா இருப்பேனும் உறுதியளிச்சிருக்காங்க. பெரியாச்சி அம்மனை பல கிராமங்கள்ல கிராம தேவதையாகவும் நகரங்கள்ல நகர மக்கள் வணங்கும் பேச்சியம்மன் பெரியாச்சி அம்மனாவும் இருக்காங்க. ஆடி மாசம் மாரியம்மனுக்கு மட்டும் உகந்த மாசம் இல்ல. பெரியாச்சி அம்மனையும் ஆடி மாசத்துல வணங்குறது ரொம்பவே நல்லதான். கர்ப்பமா இருக்க பொண்ணுங்களை பெரியாச்சி அம்மன் கோவிலுக்கு அழைச்சிட்டு போய் நல்லபடியா சுகப்பிரசவம் ஆகணும்னு குழந்தை பிறந்ததும் தொட்டில போட்டு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல பெரியாச்சி அம்மனோட சன்னதிக்கு எடுத்துட்டு போய் குழந்தைய சன்னதியில போட்டதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து மற்ற சடங்குகள்லாம் செய்வாங்க. அதே மாதிரி பெண் குழந்தைங்களுக்கு காது குத்துறது மொட்டை போடுறது மாதிரியான சடங்குகளையும் பெரியாச்சி அம்மனை வேண்டிக்கிட்டு அந்த ஆலயத்துல செஞ்சுட்டு இருக்காங்க. பெரியாச்சி அம்மனை சிலர் மாரியம்மனோட அவதாரமாகவும் பாக்குறாங்க. கிராமப்புறங்கள்ல உள்ள கோயில்ல பெரியாச்சி அம்மனுக்கு மிருக பலி கொடுக்குறாங்க. ஆனா நகர்ப்புறத்துல உள்ள கோயில்கள்ல சுத்த சைவ படையல் தான் பெரியாச்சி அம்மனுக்கு படைச்சிட்டு இருக்காங்க. பேச்சியம்மன் படித்துறை மதுரை வைகை ஆற்றுல ரொம்ப புகழ் பெற்றதா. மதுரையிலும் பேச்சியம்மன் அருளாட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. தன்னோட கையில ஒரு குழந்தையை ஏந்திக்கிட்டும் மடியில ஒரு பெண்ணோட வயித்தை கிழிச்சும் கால் பாதத்துல ஒரு மனுஷனை மிதிச்சுக்கிட்டும் பயங்கரமான தோற்றத்தோடு காட்சி கொடுக்கும் பெரியாச்சி அம்மன் பாக்குறதுக்கு உக்கிரமா இருப்பாங்களே தவிர அவங்கள மனசார வணங்குறவங்களுக்கு கருணை காட்டி வேண்ட வரத்தை கொடுப்பாங்களாம். பெரியாச்சி அம்மனை காவல் தெய்வம், காவல் ஆத்மான்னு சொல்றாங்க. பெரியாச்சி முனீஸ்வரனோட ஒரு அம்சமான ஜடா முனீஸ்வரனோட சேர்ந்து தீய சக்திகளை விரட்டி பூமியை காப்பாத்த பூமிக்கு வந்ததாகவும் சொல்றாங்க. மத்தவங்களை காயப்படுத்துற மாதிரியான விஷயங்களை செய்யற பொண்ணுங்களை தண்டிக்கிறதாவும் பெண்களை சீண்டும் ஆண்களை தன்னோட காலடியில போட்டு தண்டனை கொடுக்கறதாவும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பாகவும் இருக்காங்க. முனீஸ்வரன், மதுரை வீரன் போன்ற பிற ஆண் காவல் தெய்வங்கள் அம்மனுக்கு பாதுகாப்பா இருக்காங்க. நிறைய கோவில்கள்ல அம்மனுக்கு காவலா இருக்குது மதுரை வீரன். பேச்சி அம்மன் சொல்ற பெரியாச்சி அம்மன் பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க குலதெய்வம் பெரியாச்சி அம்மனா இருந்தா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடவும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம ஊர் காவல் தெய்வமாவும் பல குடும்பங்களுக்கு குலதெய்வமாவும் இருக்க கருப்பசாமி யாரு? ராமரோட மகனானும் மதுரை கல்லழகர் கோவிலுக்கு எப்படி 18ஆம் படி கருப்பசாமி வந்தாரு? அழகருக்கும் கருப்பசாமிக்கும் என்ன சம்பந்தம்? சபரிமலை ஐயப்பனுக்கும் கருப்பசாமிக்கும் என்ன சம்பந்தம்? எதனால தமிழ் காவல் தெய்வம் கேரளா ஐயப்பனுக்கும் நம்ம மதுரை அழகருக்கும் காவலா இருக்காருன்னு சிவனையே சாட்டையால கருப்பசாமி அடிச்சிருக்காருன்னு சொல்றாங்களே, அது ஏன்னு இப்படி கருப்பசாமி பத்தி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுடன் இந்த 3 கருப்பசாமி கதைகளையும் ஒரே வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம். எல்லா ஊர்லயும் கிராமத்து காவல் தெய்வமா மக்களுக்கு துணையா இருந்து வழி நடத்திட்டு வர கருப்பசாமியோட பிறப்பை பத்தியும் அவரோட வருகையை பத்தியும் பல கதைகள் கூறப்படுது. அதுல ஒண்ணுதான் ராமரோட மகன் வால்மீகி முனிவர் தர்பையை கிள்ளி போட்டு அதுலேந்து பிறந்த குஷன கருப்பசாமின்னு சொல்றாங்க. இன்னும் சில கதைகள்ல வீரபத்திரருக்கும் சண்டிக்கும் பிறந்த குழந்தைன்னு சொல்றாங்க. கருப்பன் கருப்பசாமின்னு பேர் கொண்ட மனிதர்களோட தலை வெட்டப்பட்டு புதைக்கப்பட்ட இடங்கள்ல கருப்பசாமி கோவில் உருவானதுன்னு மற்றொரு தகவலும் இருக்கு. கம்பீரமான உருவத்தோட தலையில தலைப்பாகையோடும் மிரட்டும் விழிகளோடும் முறுக்கு மீசையோடும் கையில் அருவாளோடும் காட்சி கொடுப்பவர் தான் கருப்பசாமி. கருப்பசாமியோட மனைவி கருப்பழகி கருப்பாயின்னும் அவரோட மகன் கந்தன்னும் தம்பி இளைய கருப்பு, தங்கச்சி ராக்காயின்னு கருப்பசாமியோட உறவினர்களையும் தெய்வமா வழிபட்டுட்டு வரோம்.
சரி, இப்போ சபரிமலை ஐயப்பனுக்கும் மதுரை கள்ளழகருக்கும் ஏன் கருப்பசாமி காவல்னு தெரிஞ்சுக்கலாம். பார்க்கடலை கடைஞ்சி அமிர்தம் வெளிவந்த பிறகு அசுரர்கள் தங்களுக்கும் அமிர்தம் வேணும்னு சண்டை போட்டதால விஷ்ணு பகவான் மோகினிங்கிற பெண் அவதாரம் எடுத்து எல்லாரோட கவனத்தையும் திசை திருப்பி தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுப்பாரு. அப்போ சிவன் மோகினியோட அழகுல மயங்கி மோகினியோட ஒன்னா சேர்ந்த பிறகு பிறந்த குழந்தை தான் ஐயப்பன். எதனால இப்படி ஒரு குழந்தை பிறக்கணும்னா, பார்வதி வதம் செஞ்ச மகிஷாசுரனோட தங்கச்சி மகிஷிங்கிற அரக்கி சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறக்கிற குழந்தை கையால தான் நான் இறக்கணும்னு வரம் வாங்கியிருப்பா. 2 பேரும் ஆண் தெய்வம்ங்கிறதால அவங்களுக்கு குழந்தை பிறக்காதுன்னு தான் மகிஷி அப்படி ஒரு வரம் வாங்கியிருப்பா. அவ விருப்பப்படியே நடக்கட்டும்னு விஷ்ணு பெண் அவதாரம் எடுத்து சிவன் கூட ஒன்னா சேர்ந்திருக்காங்க. ஐயப்பன் மகிஷிய வதம் செய்ய போறப்போ ஒரு தந்தையா சிவபெருமான் தன்னோட அம்சமான கருப்பசாமியை கூப்பிட்டு, ஐயப்பன் சின்ன பையன், நீ அவனுக்கு சேனாதிபதியா இருந்து அவனுக்கு காவலா இருன்னு சிவபெருமான் கட்டளை போட்டிருக்காரு. அதனாலதான் கருப்பண்ணசாமி ஐயப்பனுக்கு எப்போதும் காவலா இருக்காரு. இன்னும் சபரிமலை 18ஆம் படி ஏற இடத்துல கருப்பசாமி காவல் காத்திருக்காரு. எல்லாரும் கருப்பண்ணசாமிய கும்பிட்ட பிறகுதான் ஐயப்பனையே தரிசிக்க போறாங்க. 18ஆம் படி கருப்பசாமி. அடுத்து அழகர் கருப்பசாமி பத்தி பார்க்கலாம். மதுரை அழகர் கோவில காவல் காக்கும் மிக சக்தி வாய்ந்த தெய்வமா கருப்பசாமி இருக்காரு. முன்னொரு காலத்துல கேரள தேசத்தை ஆட்சி செஞ்ச அரசன் பாண்டிய நாட்டுல உள்ள திருமாலிருஞ்சோலைங்கிற அழகர் கோவிலுக்கு வந்திருக்கான். உலகத்திலேயே ரொம்ப அழகான பெருமாள் அப்படின்னா அது நம்ம அழகர் சிலை தான். அழகான அழகர் சிலையை தரிசனம் செஞ்ச பிறகு அந்த சிலையை கைப்பற்ற முடிவெடுத்திருக்கான் கேரள நாட்டு அரசன். கேரளாவுக்கு திரும்பி வந்த அரசன் என்ன பண்ணிருக்கான்னா, மந்திரம் மாந்திரீக கலைகள்ல சிறந்த 18 மந்திரவாதிகளை கூப்பிட்டு பாண்டிய நாட்டுல இருக்க அழகர் சிலையை கடத்திட்டு வர சொல்லியிருக்கான். பாண்டிய நாடான திருமாலிருஞ்சோலை கோட்டையில இருந்து அழகர் சிலையை கைப்பற்றி வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அதனால அந்த பணியை 18 மந்திரவாதிகள் கிட்ட ஒப்படைச்சி அந்த 18 மந்திரவாதிகளுக்கு காவலா 18ஆம் படி கருப்பசாமிய மலையாள தேசத்துல இருந்து பாண்டிய நாட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கான் கேரள தேசத்து மன்னன். அழகர் சிலையை கடத்திட்டு போறதுக்கு முன்னாடி அவரோட சக்திய அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு மாத்த முயற்சி செஞ்சிருக்காங்க. ஆலயத்துக்குள்ள மறைஞ்சிருந்து மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி மந்திரம் சொல்லும் போது அவங்களோட கண்ல ஒரு மை பூசிக்கிட்டாங்களாம். அந்த மைய பூசிக்கிட்டா அவங்களோட உருவம் மறைஞ்சி யாரு கண்ணுக்குமே தெரிய மாட்டாங்களாம். ரொம்ப தந்திரமா மறைஞ்சிருந்து அழகரோட சிலையில இருந்த சக்தியை திருட முயற்சி செஞ்சிருக்காங்க. இந்த கயவர்களோட திட்டத்தை முறியடிக்க நினைச்ச பெருமாள் கோவில் பட்டர் ஒருத்தரோட கனவுல போய் மந்திரவாதிகளை பத்தி எடுத்து சொல்லிருக்காரு. கண் முழிச்ச பட்டரோ மந்திரவாதிகளை பிடிக்க ஒரு ஐடியா பண்ணிருக்காரு. மறுநாள் காலையில நெய்வேத்தியத்துக்கு வழக்கமா செய்யும் பொங்கல்ல அளவுக்கு அதிகமா மிளகு சேர்த்து கோயில் ஃபுல்லா உருட்டி வச்சிருந்திருக்காரு. பொங்கலோட வாசனையால் ஈர்க்கப்பட்ட மந்திரவாதிகள் அந்த மிளகு பொங்கலை எடுத்து சாப்பிட்டிருக்காங்க. அதிகமா மிளகு சேர்த்ததால அந்த மிளகோட காரம் தாங்காமல் அந்த மந்திரவாதிகள் கண்ணீர் விட்டிருந்திருக்காங்க. அவங்களோட கண்ணீர்ல அவங்க கண்ணில் இட்டிருந்த மையும் அழிய ஆரம்பிச்சிருக்கு. மை அழிஞ்சதோட அவங்களோட மாய சக்தி மறைஞ்சி சுய உருவம் வெளிப்பட்டிருக்கு. அழகர் கோவில்ல இருந்த காவலாளிகள் அந்த மந்திரவாதிகளை பிடிச்சு ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொரு படிக்கட்டுல போட்டு புதைச்சிருக்காங்க. மந்திரவாதிகளுக்கு துணையா வந்த காவல் தெய்வத்தையும் மந்திர சக்தியால புடிச்சு கட்டி வச்சுட்டாங்களாம். மந்திரவாதிகளுக்கு துணையா வந்த 18ஆம் படி கருப்பசாமி இனி அழகருக்கு நான் இங்க காவலா இருக்கதா சொல்லிருக்காரு. அதுக்கு கூலியா தினமும் அழகருக்கு செய்யப்படும் அர்த்தஜாம நிர்மாலிய நிவேத்தியங்களை நீங்க எனக்கு கொடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிட்டாராம். எல்லாரும் சம்மதம் சொன்ன உடனே 18ஆம் படி கருப்பசாமி கருப்பா இருந்து அழகரை பாதுகாத்து வராரு. அழகர் கோவிலோட ஆலய சொத்துக்கள் எல்லாத்துக்குமே கருப்பசாமி தான் இப்பவும் காவல் காத்துட்டு இருக்காரு. அரங்கன் சொத்து அழகர் அங்க வடிக்கும் காணாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அழகருக்கு ஆபரணங்கள் அதிக அளவுல இருக்குமா. திருவிழாவுக்காக அழகர் வெளியே போகும்போது 18ஆம் படி கருப்பன் கிட்ட என்னென்ன நகைகள் இருக்குன்னு பட்டியல் போட்டு வாசிச்சுட்டு தான் வெளியே போவாங்களாம். திரும்ப உள்ள வரும்போது அந்த நகைகள் எல்லாம் இருக்கான்னு உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் தான் உள்ள எடுத்துட்டு போவாங்களாம். இப்பவும் அழகர் கோவிலோட ஆலயத்தை மூடி சாவிய 18ஆம் படி கருப்பசாமி சன்னதியில வைக்கிற பழக்கம் இருக்கு. 18ஆம் படியின் வாசலா இருக்கும் 18ஆம் படி கருப்புக்குன்னு இங்க உருவம் எதுவுமே கிடையாது. பெரிய கதவை தான் கருப்பசாமியோட உருவமா நினைச்சு வழிபட்டுட்டு வராங்க. இந்த கதவு எப்பவுமே மூடியே தான் இருக்கும். பிரம்மோற்சவ காலத்துல சக்கரத்தாழ்வார் எழுந்தருளுக்காக மட்டுமே அந்த கதவு திறக்கப்படும். மூடி இருக்கும் கதவுக்கே அங்க பூஜை நடக்கும். 18ஆம் படியோட காவலை தாண்டி எந்த நபருமே உள்ள போக முடியாதுங்கிறது இப்ப வரைக்கும் மாற்ற முடியாத ஒரு நம்பிக்கையா இருக்கு.
தினமும் நூபுர கங்கையிலிருந்து அழகருக்கு கொண்டு வரப்படும் தீர்த்தத்தை கருப்பசாமி சன்னதியில வச்சு அது தூய்மையா கொண்டு வரப்பட்டதுன்னு சத்தியம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் கோயிலுக்குள்ளேயே எடுத்துட்டு போவாங்களாம். கருப்பசாமி கிட்ட செய்யற சத்தியம் நீதி தேவன் சன்னதியில செய்யற சத்தியத்துக்கு சமமானதுன்னு சொல்றாங்க. சுத்தப்பட்ட ஊர்ல இருக்க மக்களோட பிரச்சனைகளுக்கும் பஞ்சாயத்துக்கும் கருப்பசாமி சன்னதியில வச்சு சத்தியம் செஞ்சுக்கிறாங்க. கருப்பனோட சன்னதியில போய் சத்தியம் செஞ்சா அவங்க கடுமையா தண்டிக்கப்படுவாங்கங்கிறது நம்பிக்கையா இருக்கு. அழகர் கோவிலோட மற்றொரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்க சைவம் சார்ந்த இறை வழிபாடுதான். திருப்பதிகளுக்கெல்லாம் முதன்மை திருமாலிருஞ்சோலைன்னு பெயர் பெற்ற அழகர் கோவில்ல விநாயகர் சன்னதியும் பைரவர் சன்னதியும் இருக்கு. இந்த தலத்துல அதிதேவதையான ராக்காயி அம்மனுக்கு அமாவாசை அன்னைக்கும் 18ஆம் படி கருப்பனுக்கு பௌர்ணமி அன்னைக்கும் சிறப்பு வழிபாடுகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த பகுதியில வாழ்ற மக்கள் கருப்பசாமி மேல ரொம்ப பயபக்தியோட இருக்காங்க. அநியாயம் செஞ்சா கருப்பசாமி தட்டி கேட்பார்னு நம்புறாங்க. அப்புறம் சிவனையே ஏன் கருப்பண்ணசாமி சாட்டையால அடிச்சார்னு பார்க்கலாம். இந்த ஸ்டோரி மதுரையில சதுரகிரியில இருக்கும் பிலாமரத்தடி கருப்பண்ணசாமியோட கதை. கருப்பண்ணசாமி காவல் தெய்வமா இருந்திருக்காரு. அவரோட காவலை சோதிச்சு பார்க்க நினைச்ச சிவபெருமான் மாறு வேஷத்துல கருப்பசாமி காவல்ல இருந்த பசுமாட்டுல இருந்து பால் கறந்து டெய்லி குடிச்சிட்டு வந்திருக்காரு. ஒரு நாள் அப்படி பால் திருட்டுத்தனமா குடிச்சிட்டு இருக்கும் போது கருப்பசாமி பார்த்துடுவாரு. தாங்கிட்ட இருந்த சாட்டையால சிவனை தெரியாம அடிச்சிடுவாரு. காவல் காக்குறதுல கருப்பசாமியை யாராலையும் மிஞ்ச முடியாதுன்னு சொல்லி தன்னோட விஸ்வரூபத்தை கொடுத்து ஆசி வழங்கி இருக்காரு சிவபெருமான். எல்லா ஊர்லயும் கருப்பசாமிய காவல் தெய்வமா வழிபடுறாங்க. தமிழ்நாட்டுல எல்லா கிராமத்திலையும் கருப்பசாமி கோவில் இருக்கும். அதோட அதிகமான பெண் தெய்வ கோவில்கள்ல கருப்பசாமி காவல் தெய்வமாவும் இருந்துட்டு இருக்காரு. பொள்ளாச்சிக்கு பக்கத்துல இருக்க ஆனைமலைய நன்னன் அப்படிங்கிற ஒரு அரசன் ஆட்சி செஞ்சு வந்திருக்கான். ஒரு நாள் ஒரு முனிவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு மாம்பழத்தை அந்த மன்னருக்கு சாப்பிட கொடுத்திருக்காரு. இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு மாங்கொட்டைய ஆத்துல தூக்கி போட்டணும்னு சொல்லி கொடுத்திருக்காரு. மன்னரும் அந்த மாம்பழத்தை ருசிச்சு சாப்பிட்டுட்டு மாங்கொட்டைய தூக்கி போடாம இன்னும் நிறைய சுவையான மாங்கனிகள் கிடைக்கும்னு மாங்கொட்டைய அரண்மனையிலேயே விதைச்சு மரமா வளர்க்க ஆரம்பிச்சிருக்காரு. பல வருஷம் ஆகிடுது. மரமும் வளர்ந்து பூத்து குலுங்குது. ஒரு பூ கூட பிஞ்சாகாம உதிர்ந்து கொட்டி வீணாகிடுது. கோபப்பட்ட மன்னன் அந்த முனிவரை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து ஏன் இன்னும் இந்த மரம் பிஞ்சு வைக்கல எதனாலன்னு கேக்குறான். அந்த முனிவர் நான் தான் அப்பவே சொன்னனே மாங்கொட்டைய தூக்கி போட்டணும்னு, நீங்க ஏன் மரமா வளர்த்தீங்க? இந்த பழம் என்னோட குருநாதர் பல வருஷங்கள் தவம் இருந்து எனக்கு கொடுத்தது. அதை நான் சாப்பிடாம நாட்டையாளும் மன்னர் நீங்க சாப்பிடணும் தான் உங்ககிட்ட கொடுத்தேன். நீங்க சாப்பிட்டுட்டு தூக்கி போடாம இப்போ வீண் வம்ப விலை கொடுத்து வாங்கியிருக்கீங்கன்னு முனிவர் சொல்றாரு. இதை கேட்டதும் மன்னருக்கு கோபம் அதிகமாகிறது. அப்போ இந்த மரம் காய்க்குமா காய்க்காதான்னு முனிவர் கிட்ட கேக்குறாரு. இந்த மாமரம் காய்க்கும், ஆனா ஒரே ஒரு கனி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அதையும் நீங்க சாப்பிடக்கூடாது. வேற நாட்டுல இருந்து வரவங்க தான் சாப்பிடணும். அதுதான் இந்த மாம்பழத்தோட மகிமைன்னு சொல்றாரு. நான் சாப்பிடாத இந்த கனியை வேற யாரும் சாப்பிட போறாங்கன்னு கேட்டதும் அதுக்கு அந்த முனிவர் சொல்றாரு, மற்றொரு நாட்டுல இருந்து வரும் ஒரு கன்னி பெண் தான் இந்த மாங்கனிய சாப்பிட போறா. அந்த பொண்ணு சாதாரண பொண்ணு இல்ல, அஷ்டமா சித்திகள் கொண்ட தெய்வ பிறவி. உனக்கு இந்த மரத்தோட கனி கிடைக்கலையேன்னு நீ மரத்தை வெட்டிடாத. சகல சக்திகளும் கொண்ட ஒரு அம்மன் கன்னி பெண்ணா வந்து இந்த மரத்துல காய்க்க போற பழத்தை சாப்பிடுவா. அது வரைக்கும் நீ பொறுமையா இருன்னு முனிவர் சொல்றாரு. முனிவர் அரண்மனையை விட்டு போனதும் இந்த முறையும் அரசன் முனிவர் சொன்ன பேச்ச மதிக்காம எனக்கு தான் மறுபடியும் அந்த மாங்கனி வேணும்னு ரொம்ப ஆசையோட காத்துட்டு இருந்திருக்கான். வேற யாரும் சாப்பிட கூடாதுன்னு 24 மணி நேரமும் மாமரத்துக்கு காவல் வச்சு எப்ப சாப்பிடலாம்னு வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காரு நன்னன். அப்போ ஆனைமலைக்கு தாரகன் அப்படிங்கிற ஒரு யானை வியாபாரி வியாபாரத்துக்காக தன்னோட பொண்ணு தாரணியோட வந்து தங்கியிருக்காரு. தாரணியும் அக்கம் பக்கத்துல இருக்க சில பெண்களும் சேர்ந்து ஆத்துக்கு குளிக்க போயிருக்காங்க. மன்னரோட அரண்மனையை ஒட்டி இருந்திருக்கு அந்த ஆறு. ஆத்துல தாரணி தோழிகளோட குளிச்சுட்டு இருந்தப்போ மன்னர் பாதுகாத்து வந்த மாமரத்தில் இருந்து விழுந்த மாங்கனி ஆத்துல இருந்து நேரா தாரணியை நோக்கி வந்திருக்கு. பொன்னிறமான அந்த மாங்கனியை பார்த்த தாரணி அந்த மாம்பழத்தை எடுத்து சுவைத்து சாப்பிடுறாங்க. மாம்பழத்தை ஒரு கன்னிப்பெண் சாப்பிடுறத பார்த்த காவலர்கள் அந்த பெண்ணையும் அவளோட தந்தையையும் அரசர் முன்னாடி அழைச்சிட்டு போயிடுறாங்க. அவங்க 2 பேரும் மன்னர் கிட்ட, மன்னா நாங்க இப்பதான் இந்த ஊருக்கு வந்திருக்கோம். எங்களுக்கு நீங்க முரசு அறிவிச்சதும் தண்டோரா போட்டதும் எதுவுமே தெரியாது. எங்களை விட்டுருங்க, உயிர் பிச்சை கொடுங்கன்னு கதறி அழுகுறாங்க. மன்னர் கேக்குற மாதிரி இல்ல, அந்த பொண்ணுக்கு மரண தண்டனை விதிச்சிடுறாரு. மன்னா எங்க பொண்ணோட எடைக்கு எடை தங்கமும் எங்க கிட்ட இருக்க யானைகளையும் நீங்களே எடுத்துக்கோங்க. இவ்ளோ பெரிய தண்டனை வேண்டாம்னு அந்த வியாபாரிகளும் அந்த பெண்ணோட தந்தையும் ரொம்பவே கெஞ்சி கேட்டிருக்காங்க. தாரணிய கொலைக்களத்துக்கு மன்னர் அழைச்சிட்டு போயிடுறாரு.
ஒரு மாங்கனிக்காக ஒரு அப்பாவி பெண்ணை கொலை பண்றியா? நான் இறந்தாலும் மறுபடியும் வருவேன். ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வமா நான் விளங்குவேன் இந்த இடத்துல. ஆனா என்ன கொலை பண்ண நீயும் உன்னோட நாடும் நாட்டு மக்களும் அழிஞ்சு போவீங்கன்னு சாபம் விட்டுட்டு இறந்திருக்காங்க. அந்த கன்னி பெண் உயிர் விட்ட இடத்துல அந்த பெண்ணோட தந்தையும் அவர் கூட இருந்த மற்ற சில வியாபாரிகளும் சேர்ந்து மண்ணால ஒரு உருவத்தை செஞ்சிருக்காங்க. மாம்பழத்துக்காக உயிர் விட்ட காரணத்தினால மாங்கனி அம்மன்னு கூறி வெளிப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மாசாணி அம்மனா மாறி நாள் போக்குல மிக சக்தி வாய்ந்த அம்மனா மாறி இருக்காங்க மாசாணி. அதே சமயத்துல அந்த ஆனைமலையை ஆண்டு வந்த நன்னன் அப்படிங்கிற அரசன் எதிரி நாட்டு படைகளால தாக்கப்பட்டு அவனோட வம்சமே அழிஞ்சு போயிடுச்சுன்னு மாசாணி அம்மனோட ஒரு வரலாற்று கதையை சொல்றாங்க. இந்த கதை ஒரு புறம் இருக்க, மாசாணி அம்மன் யாருன்னு இன்னும் 2 வரலாற்று கதைகள் இருக்கு. அது என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஆனைமலைக்கு பக்கத்துல ரொம்ப அன்பா வாழ்ந்து வந்த 2 கணவன் மனைவிகள் இருந்திருக்காங்க. மனைவி கருவுற்று நிறைமாத கர்ப்பிணியா இருக்காங்க. பிரசவ வலி வந்ததும் மனைவியை கூட்டிட்டு ஒரு மருத்துவச்சி வீட்டுக்கு இரவு நேரத்துல அடர்ந்த காட்டுக்குள்ள போக பார்த்திருக்காரு கணவர். போற வழியில மனைவியால நடக்க முடியலன்னு சொல்லி ஒரு இடத்துல தங்க வச்சுட்டு பக்கத்துல இருந்த மருத்துவச்சியை கூப்பிட கணவன் மட்டும் தனியா போறாரு. வேகமா மருத்துவச்சி வீட்டுக்கு போய் நடந்த விஷயத்த சொல்லி மருத்துவச்சியை கூட்டிட்டு மனைவி இருக்க இடத்துக்கு 2 பேரும் வேகமா போறாங்க. அந்த இடத்துல போய் பார்த்தா அவரோட மனைவி அங்க இல்ல. அடர்ந்த காட்டுல இரவு நேரத்துல எங்க இருக்காங்கன்னு தெரியாம தகச்சு போய் நிக்கிறாங்க 2 பேரும். உடனே அந்த மருத்துவச்சி ஐயோ நான் கண்ட கனவு பழிச்சிடுச்சேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே அந்த கணவர் அம்மா என்ன கனவு கண்டீங்க, என் மனைவிக்கு என்ன ஆச்சுன்னு பயந்து போய் கேட்கிறாரு. விளக்கு வெளிச்சத்துல இன்னும் கொஞ்ச தூரம் நடந்து போய் பார்த்தா மனைவியும் அவளுக்கு பிறந்த குழந்தையும் இறந்து கிடக்குறாங்க. அம்மா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க, என்ன கனவு கண்டீங்கன்னு கேட்டதும் மருத்துவச்சி அவங்க கண்ட கனவை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீ உன் மனைவியை இந்த இடத்துல விட்டுட்டு என்ன தேடி வந்த ஒரு கரிய உருவம் உன் மனைவியை நோக்கி விரட்ட ஆரம்பிச்சிடுச்சு. உன் மனைவி தப்பிச்சு போக பார்த்து ஓட ஆரம்பிக்கும் போது ஓட முடியாம ஒரு இடத்துல நின்னு அந்த உருவத்துக்கிட்ட என்ன விற்றுன்னு கெஞ்சினா. ஆனா அப்பவும் அந்த உருவம் விடாம துரத்திருக்கு. உன் மனைவியோட போதாத காலம் அங்க இருந்த மாட்டு சாணத்துல கால் வலிக்கு உன் மனைவி கீழே விழுந்து இறந்துடுறா. உன் மனைவியோட உடம்புல இருந்து ஒரு ஒளி பிரிஞ்சு வானத்துல பிரகாசமா தோன்றி ரொம்ப ஆக்ரோஷமா அந்த அரக்கனை அழிச்சு அவனோட மார்பை பிளந்து அந்த பொண்ணோட காலடியில போட்டுருச்சு. இதுதான் நான் கண்ட கனவு. உன் மனைவி சாதாரண பொண்ணு இல்ல, தெய்வ அம்சம் கொண்ட பொண்ணு. இந்த ஊருக்கு வந்த மிகப்பெரிய ஆபத்தை அழிச்சு மக்களுக்காக தன்னோட உயிரை கொடுத்திருக்கா. நடுவுல காமதேனுவோட சாணத்துல கால் வழுக்கி இறக்காம இருந்திருந்தா உன் மனைவி இன்னொரு வேற ரூபத்துல காட்சி கொடுத்திருப்பா. மாட்டு சாணத்துல கால் வலிக்கு இருந்ததால மாசாணிங்கிற பெயர் பெற்று மக்களை காத்து வந்திருக்காங்கன்னு ஒரு கதையில சொல்றாங்க. இந்த மாசாணி அம்மனை வழிபடுறவங்களுக்கு பில்லி சூனியம் பேய் பிசாசுன்னு அவங்கள பிடிச்சிருக்க எல்லா துன்பங்களும் நீங்கி நன்மை கிடைக்கும்னு உலக மக்கள் எல்லாரும் பொள்ளாச்சியில இருக்க இந்த ஆனைமலைக்கு தேடி வந்து மாசாணி அம்மனை வழிபட்டு இருக்காங்க. இந்த 2 கதைகள் மட்டும் இல்லாம ராமாயணம் நடந்த காலத்திலேயே ராமர் மாசாணி அம்மனை வழிபட்டதா ஒரு வரலாறும் இருக்கு. அது என்னன்னா, கௌஷிக மன்னரா இருந்து ரிஷியா மாறின விஸ்வாமித்திரர் ஒரு முறை தவம் பண்ணிட்டு இருந்தப்போ தாடகை அப்படிங்கிற ராட்சசி அவரோட தவத்துக்கு இடையூறு செஞ்சுட்டே இருந்திருக்கா. இந்த ராட்சசி ராவணன் கிட்ட இருந்தும் பல சக்திகளை பெற்றிருந்திருக்கா. விஸ்வாமித்திரர் தாடகையை அழிக்க தசரதனோட மகன்களான ராமரையும் லக்ஷ்மணரையும் கூப்பிட்டு அந்த அரக்கியை அழிக்க சொல்லியிருக்காரு. தாடகையை அழிக்கிறதுக்கு முன்னாடி ராமர் பார்வதி தேவியை பூஜித்து எப்படி தாடகையை அழிக்கணும்னு கேக்குறாரு. அதுக்கு பார்வதி என் உருவத்தை மண்ணால உருவாக்கி அந்த விக்கிரகத்தை நீ முதல்ல அழிச்சிட்டு அதுக்கப்புறமா தாடகையை வதம் செய்ய போன்னு சொல்லியிருக்காங்க. ராமரும் மண்ணால் ஈஸ்வரிய நினைச்சு அவங்களோட உருவத்தை செஞ்சு வழிபட்டுட்டு அந்த ராட்சசிய அழிக்க போயிடுவாரு. ராட்சசிய வதம் செஞ்ச பிறகுதான் ஈஸ்வரியோட உருவத்தை அழிக்க மறந்ததை நினைச்சு திரும்ப போய் அந்த மண்ணால் செய்யப்பட்ட உருவத்தை அழிக்க பாக்குறாரு. அப்போ பார்வதி தேவியே தோன்றி அந்த உருவத்தை நீ அழிக்க வேண்டாம், அங்கேயே இருக்கட்டும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் மாசாணி அம்மன்னு இன்னொரு வரலாற்று கதையும் கூறுது. இந்த மாசாணி அம்மன் கோவில் பொள்ளாச்சியில இருக்க ஆனைமலை கிராமத்துல இருக்கு. 17 அடி நீளத்துல சயன கோலத்துல தெற்கு பக்கம் தலை வச்சு படுத்து கையில சூலம் உடுக்கையோட காட்சி கொடுக்கறாங்க மாசாணி அம்மன்.
பொய் சொன்னாலோ இல்ல மத்தவங்களோட பொருளை அபகரிச்சுட்டு அவங்களோட வாழ்க்கையை வீணாக்கினாலோ மாசாணி அம்மன் கோவில்ல இருக்க ஒரு நடுக்கலுக்கு மிளகாய் அரைச்சி பூசினா தப்பு செஞ்சவங்க தன்னோட தப்பை ஒத்துக்கிட்டு அந்த பொருளை திரும்ப கொடுப்பாங்கன்னு நம்பப்படுது. அது மட்டும் இல்லாம மாசாணி அம்மன் கோவில்ல மயான பூஜையும் நடத்திட்டு இருக்காங்க. இந்த பூஜையில கலந்துகிட்டா பில்லி சூனியம் பேய் பிசாசு தொல்லையில இருந்து விடுபடலாம்னு உலக அளவுல நம்புறாங்க. மாசாணி அம்மனை தரிசிக்க பல நாடுகள்ல இருந்தும் பொள்ளாச்சி ஆனைமலைக்கு மக்கள் வந்துட்டு இருக்காங்க. முண்டாசு தலைப்பாகையோடு மிரட்டும் விழிகளை கொண்டு முறுக்கு மீசையுடன் காவல் காத்து நிற்கும் கிராமத்து காவல் தெய்வம் தான் காத்தவராயன். 14ஆம் நூற்றாண்டில் காவல் வீரனாக வாழ்ந்தவர். சிவபெருமானிடம் பெற்ற முன்ஜென்ம சாபத்தால் பூலோகத்தில் கழுமரமேற்றி கொலை செய்யப்பட்டார். மரண தண்டனையிலேயே மிக கொடுமையான தண்டனை தான் கழுமரத்தில் ஏற்றி கொலை செய்தல். இப்படிப்பட்ட மிகப்பெரிய தண்டனை கொடுக்கிற அளவுக்கு காத்தவராயன் அப்படி என்ன தப்பு செஞ்சாரு? எதனால தெய்வமா மாறினாரு? மரணத்திற்கு பின் காவல் தெய்வமாகி இன்றும் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு குலதெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் காத்தவராயன் காத்து நிற்க காரணம் என்னன்னு காத்தவராயனின் வாழ்வில் நடந்த சோக கதை பற்றி தெரிந்து கொள்ள வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். முதலில் காத்தவராயனுடைய முன்ஜென்ம கதை என்ன, சிவபெருமானிடம் சாபம் பெற என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாம். காத்தவராயனுக்கு 2 விதமான முன்ஜென்ம கதைகள் கூறப்படுது. ஒரு கதைப்படி முருகப்பெருமானோட ஒரு அவதாரமா காத்தவராயனை சொல்றாங்க. பார்வதி தேவி செய்த ஒரு தவறுக்காக சிவபெருமான் பார்வதிக்கு தண்டனை கொடுக்கறத பொறுக்காத முருகப்பெருமான் சிவபெருமானை எதிர்த்து பேச சிவனின் கோபத்திற்கு ஆளாகி மனிதனா பிறந்ததா கூறப்படுது. மற்றொரு கதைப்படி தேவலோக நந்தவனத்தை காவல் காப்பதற்காக சிவபெருமானால உருவாக்கப்பட்டவர் தான் காத்தவராயன்னு சொல்றாங்க. இவர் சப்த கன்னிகளில் ஒருவரான ஆரிய மாலை மீது காதல் கொண்டிருக்காரு. இந்த சப்த கன்னிகள் காத்தவராயன் காவல் காத்து வந்த நந்தவனத்தில் உள்ள பூக்களை பறிச்சுட்டு போறத வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. ஒரு நாள் காத்தவராயன் சப்த கன்னிகள் நீராட வரும்போது ஆரியமாலாவோட ஆடைகளை மட்டும் மறைச்சு வச்சிருந்திருக்காரு. ஆரியமாலையோட ஆடைகள் இல்லாததால அந்த பெண் மட்டும் நீருக்குள்ளேயே தனித்திருந்திருக்காங்க. மற்ற சப்த கன்னிகள் நடந்த விஷயத்த சிவபெருமான் கிட்ட சென்று முறையிட்டு இருக்காங்க. பெண்ணாசையினால் இப்படிப்பட்ட ஒரு தப்பு செஞ்ச நீ பூ உலகத்தில் மானிடனாய் பிறந்து பெண்ணாசையினால் தண்டனை பெற்று கழுவேற்றமாகி தேவலோகம் திரும்புவாய்னு சிவபெருமான் சாபம் அளிச்சிருக்காரு. 14ஆம் நூற்றாண்டில் சேப்பிள்ளையான்கிற நாடு காவல் அதிகாரியோட வளர்ப்பு மகனா பரிமணம்ங்கிற பெயர்ல வளர்ந்து வந்திருக்காரு காத்தவராயன். தன்னோட தந்தையின் மூலமா இந்திரஜாலம், மந்திரஜாலம், கோகர்ணம், கஜகர்ணம், கூடுவிட்டு கூடுபாயும் பல வித்தைகளையும் சகல விதமான கலைகளையும் கற்று தேர்ந்திருக்காரு. பரிமணம்ங்கிறது தான் காத்தவராயனோட உண்மையான பெயரு. அப்பாவை மாதிரியே காவல் காக்குறதுல காத்தவராயனும் மிகச் சிறந்தவனா இருந்து வந்திருக்காரு. அதே காலத்துல ஒரு பிராமணருக்கு சப்த கன்னியர்களில் ஒருத்தியான ஆரியமாலை மகளா பிறக்கிறாங்க. காத்தவராயனோட கிண்ணறி வாசிப்பில் மயங்கி ஆரியமாலை காத்தவராயனை காதலிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. முதலில் காத்தவராயன் ஆரியமாலையோட காதலை ஏத்துக்கலன்னாலும் ஆரியமாலை கட்டாயப்படுத்தினதால வேற வழி இல்லாம 2 பேரும் ஊரை விட்டே ஓடி போறாங்க. காவல் காக்கும் தொழிலை செய்து வரும் தாழ்ந்த குலத்தில் பிறந்த ஒருத்தன் ஒரு பிராமணர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனதை பத்தி திருச்சி நாட்டை ஆண்ட ஆரிய புராஷங்கிற அரசன் கிட்ட சொல்றாங்க. இந்த அரசரும் அந்த காதலை ஏத்துக்க மறுத்துடுறாரு. காத்தவராயனையும் ஆரியமாலாவையும் திருச்சி மன்னர் புடிச்சிட்டு வர உத்தரவிடுறாரு. ஆரியமாலாவை காத்தவராயன் அழைத்து சென்று தேவதாக்குடிங்கிற காடு, அதாவது இப்ப காத்தான் குத்தகைன்னு அழைக்கப்படுது, அந்த இடத்துல பதுங்கி வாழ்ந்த போது ஆரியர்களால் பிடிக்கப்பட்டு ஆரியர்களின் தலைமை இடமாகிய திருச்சிராப்பள்ளிக்கு கொண்டு செல்லப்படுறாங்க. மன்னனோட கோபத்திற்கு ஆளாகி சிறையில் அடைக்கப்பட்டு மன்னனிடம் தன் காதலுக்காக மக்களால் வணங்கப்படும் தேவர்களும் தெய்வங்களும் கூட இப்படிதான் பெண்களை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிறாங்கன்னு காத்தவராயன் வாதிட்டு இருக்காரு. திருச்சி மன்னரும் காத்தவராயனோட வாதத்தை கொஞ்சம் கூட ஏத்துக்கல. அது எப்படி ஒரு காவல் வீரன் பிராமணர் பண்ண திருமணம் செஞ்சுக்கிறதுன்னு காத்தவராயனுக்கு கழி ஏற்றி சாகடிக்க ஆணையிட்டு இருக்காரு. காவல் வீரர்களும் அரசனோட கட்டளையை ஏத்துக்கிட்டு காத்தவராயனை புடிச்சிட்டு வந்து பாச்சூருக்கு கொண்டு போய் பங்குனி மாத பௌர்ணமி இரவில் கழுவிலேற்றி தண்டித்ததாகவும் காத்தவராயன் செத்த செய்தியை கேட்ட ஆரியமாலாவும் மயங்கி விழுந்து இறந்ததா சொல்றாங்க. ஆனால் காத்தவராயன் கழுமரத்தில் ஏற்றி உயிர் விட்ட கொஞ்ச நேரத்திலேயே முற்பிறவியில் சிவபெருமான் கொடுத்த சாபம் படி உயிர் தெழுந்து தெய்வமாக வணங்கப்பட்டு வந்திருக்காரு. காத்தவராயனின் தாய் மாமன் பெரிய கருப்பன் திருச்சிராப்பள்ளியில் காத்தவராயன் கழுமர தூண்டிலில் ஏற்றி கொல்லப்பட்ட போது கழுவேற்றியவர்களை வெட்டி அழித்து விட்டு
வழுக்கும் கழுமரத்தில் ஏறி காத்தவராயன் கழுத்தில் மாட்டியிருந்த தூண்டிலை உடைத்து ஆரியமாலாவிடம் காத்தவராயனோட உடலை ஒப்படைச்சிருக்காரு. ஆரியமாலாவும் காத்தவராயனும் திருச்சிராப்பள்ளியில் ஒன்றா உயிர் துறந்திருக்காங்க. காத்தவராயனை கழுமரத்திலிருந்து மீட்டதாலும் ஆரிய படையினரை கொன்றதாகவும் அரச வீரர்களால் பிடிக்கப்பட்டு இரு கைகளும் மரத்தில் ஆணியால் அரைந்து வைத்து கருப்பனுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. அமர்ந்த நிலையில் கைகளில் ரத்தம் வழிந்து ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு பெரிய கருப்பன். காத்தவராயனுடைய மாமன் பெரிய கருப்பனை தான் தூண்டில் கருப்பன்னு அழைத்து வரும். தன்னை நம்பி வந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட ஆபத்து வந்தாலும் அவங்கள அந்த ஆபத்திலிருந்து மீட்டு சதியாலும் சூழ்ச்சியாலும் பிரிக்கப்பட்டவர்களை இல்லைனா பிரிந்து சென்றவர்களை தூண்டில்காரன் சேர்த்து வைப்பதாகவும் பெரிய கருப்பனை தூண்டில்காரன் அழைத்து வழிபட்டு வராங்க. பாச்சூர் கிராமம் வாத்தலையில் இருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துலதான் காத்தவராயன் கழுமரம் ஏற்றப்பட்ட கழுமேடை அமைஞ்சிருக்கு. காத்தவராயன் ஏறிய 60 அடி கழுமரம் இன்றும் அந்த ஊர்ல நம்ம பார்க்க முடியும். ஒவ்வொரு வருஷமும் பங்குனி மாத பௌர்ணமியின் போது காத்தவராயன் கழுமரம் ஏறும் விழா இந்த ஊர்ல சிறப்பா நடைபெற்று வருது. இன்றும் காத்தவராயனுக்கு நடுக்கல் ஒன்றை நட்டு அந்த ஊர் மக்கள் வழிபட்டு வராங்க. காத்தவராயனுக்கு ஒரு கோவிலும் அமைஞ்சிருக்கு. ஆனா அந்த இடத்துல எந்த ஒரு சிலையும் கிடையாது. அதற்கு பதிலாக பிடி மண்ணையே காத்தவராயனா கருதி வணங்கி வராங்க. திருச்சி முக்கொம்பு பக்கத்துல காவிரி வடகரையில் வாத்தலைங்கிற ஒரு கிராமம் அமைஞ்சிருக்கு. இந்த கிராமத்துல உள்ள காத்தவராயன் கோவில் தான் ஆதி முதன்மையான கோவில்னும் இங்கே இருந்து பிடிமண் எடுத்துட்டு போய் தான் மற்ற ஊர்கள்ல உள்ள காத்தவராயனுக்கு கோயில் கட்டியிருக்காங்கன்னும் காத்தவராயன் வாழ்ந்த இடம் ஊர் தான் அவரோட பூர்வீக இடம்னு சொல்றாங்க. எல்லா கிராமத்து மாரியம்மன் கோவில்களிலும் சரி காமாட்சி அம்மன் கோவில்களிலும் முதன்மை காவல் தெய்வமாக வழிபடப்படுபவன் தான் காத்தவராயன். காத்தவராயனை வழிபட்ட பிறகுதான் காமாட்சி அம்மனை வழிபடணும்னு சொல்லுவாங்க. காவல் தெய்வமான காத்தவராயனோட அனுமதி இருந்தால் மட்டும்தான் அம்மனோட அருள் கிடைக்கும்ங்கிறது கிராம மக்களோட நம்பிக்கையா இருந்து வருது. பார்வதி தேவி காமாட்சி அம்மனை அவதாரம் எடுத்த போது காமாட்சி அம்மனுக்கு துணையாக வந்தவர் தான் காத்தவராயனும் நம்பப்படுது. அதனால எல்லா காமாட்சி அம்மன் கோவில்களிலும் காத்தவராயனை அடையாளப்படுத்தும் விதமா கழுமரம் பலிபீடம் அமைச்சிருப்பாங்க. காத்தவராயனை ஒரு கழுமரமாக வைத்திருப்பதன் பின்னணியில் அவரோட சோகம் மிகுந்த காதல் கதை தான் கூறப்படுது. 14ஆம் நூற்றாண்டிலேயே காதலில் புரட்சி செய்து தண்டிக்கப்பட்டவர் மரணத்திற்கு பின் சாமியாகி பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு இன்றும் காவல் தெய்வமாக விளங்குபவன் காத்தவராயன். 7 குழந்தைகளை ஈவு இரக்கமின்றி கொண்ட ஒரு தாய இன்றும் பல குடும்பங்களின் குலதெய்வமாகவும் பசி பஞ்சத்தை போக்கக்கூடிய தாயாகவும் வணங்கி வராங்க. 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பத்தினி தெய்வமான நல்லதங்காலோட வாழ்க்கையில் அப்படி என்னதான் நடந்துச்சு? உறவினர்கள்னா இப்படியும் கொடூரமா இருப்பாங்களாங்கிற அளவுக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத கொடுமைக்காரி அண்ணி ஒரு பக்கம், பாசம்னா இதுதாங்கிற அளவுக்கு ஈசனே வியந்த உறவு ஒரு பக்கம்னு நல்லதங்காலோட வாழ்வில் நடந்த உண்மை சரித்திர சோக கதை பற்றி தெரிஞ்சுக்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். 15ஆம் நூற்றாண்டில் விருதுநகர் மாவட்டம் அர்ஜுனாபுரம் பகுதியை ராமலிங்க சேதுபதி இந்திராணி தம்பதியினர் ஆட்சி செஞ்சு வந்திருக்காங்க. இவங்களுக்கு 2 குழந்தைகள் பிறந்திருக்கு. ஒரு ஆண் குழந்தை மற்றொரு பெண் குழந்தை. பையன் பேரு நல்ல தம்பி, பொண்ணு பேரு நல்லதங்கால். இவங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது அவங்க பெற்றோர் இறந்துடுறாங்க. அடுத்து நல்ல தம்பி அரசனா பதவியேற்று நல்லாட்சி புரிஞ்சு வந்திருக்காரு. தன்னோட தங்கச்சிக்கு பெற்றோர் இல்லைங்கிற கவலை தெரியாம நல்லபடியா பாசமா வளர்த்து வராரு. நல்லதங்காலுக்கு 12 வயது இருக்கும்போது மானாமதுரையை ஆட்சி புரிஞ்சு வந்த காசிராஜனுக்கு நல்லதங்கால ஊரே பார்த்து ஆச்சரியப்படுற விதத்துல பிரம்மாண்டமா திருமணம் செஞ்சு வைக்கிறாரு. தங்கச்சியை விட்டு பிரியாத பாசக்கார அண்ணனும் அழுதுகிட்டே அவளை வழி அனுப்பி வைக்கிறாரு. நல்லதங்காலும் காசிராஜனும் மானாமதுரைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்திருக்காங்க. சின்ன வயசுலயே மொத்தம் 7 குழந்தைகளுக்கு அம்மா ஆகிட்டாங்க நல்லதங்கால். 4 ஆண் குழந்தைகளும் 3 பெண் குழந்தைகளும். நல்லதங்காலோட சந்தோஷம் நிலைக்கல. பாசக்கார அண்ணன் நல்ல தம்பி கல்யாணம் முடிஞ்ச பிறகு தங்கச்சி எப்படி இருக்கான்னு ஒரு வாட்டி கூட மானாமதுரைக்கு வந்து பார்க்கவே இல்லை. அதுக்கு காரணம் அவனோட மனைவி மூலி அலங்காரி. இந்த காலத்துல டிவி சீரியல்ல வர வில்லிங்க எல்லாம் இவகிட்ட தோத்து போயிடுவாங்க. அந்த அளவுக்கு கொடுமைக்காரி. மானாமதுரையில 12 வருடங்களா மழை பெய்யாததால ஊரே பஞ்சத்துல இருந்திருக்கு. நல்லதங்காலோட குடும்பமும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு. தான் அண்ணன் கொடுத்த எல்லா சீதனங்களையும் வித்து குடும்பம் நடத்தி வந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல விக்கிறதுக்கு வீட்டுல எதுவுமே இல்லாம போகுது. என்ன செய்யறதுனே தெரியல. இப்படியே போனா தன்னோட குழந்தைகள் பசியிலேயே இறந்துடுவாங்கன்னு நல்ல செல்வ செழிப்பா இருக்க தான் அண்ணனோட ஊருக்கு போய் கொஞ்ச காலம் தங்குவோம், பாசக்கார அண்ணன் நம்மள நல்லா பாத்துக்குவான்னு தன்னோட முடிவை புருஷன் காசிராஜன் கிட்ட சொல்றான் நல்லதங்கால். இவளோட இந்த முடிவு காசிராஜனுக்கு சுத்தமா பிடிக்கல. அடி பெண்ணே,
வாழ்ந்து கெட்டு போனால் ஒரு வகையிலும் சேர்க்க மாட்டார்கள், கெட்டு நொந்து போனால் கிளையிலும் சேர்க்க மாட்டார்கள், கை கொட்டி சிரிப்பார்கள். நீ போக வேண்டாம், கஷ்டம் வர்றது சகஜம், நம்ம தான் தாக்கு பிடிச்சு நிக்கணும், சாணி எடுத்தாவது தப்பி பிழைப்போமடி, வேலி விறகுடித்து விற்று பிழைப்போமடின்னு காசிராஜன் தன் மனைவி நல்லதங்கால் கிட்ட சொல்லியிருக்காரு. காசிராஜன் சொன்னது நல்லதங்காலுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியிருக்கு. சந்தனம் தொட்ட கையால நான் சாணி தொட முடியாது, குங்குமம் எடுத்த கையால நான் கூலி வேலை செய்ய முடியாதுன்னு கோபத்தோட நான் என் அண்ணனோட ஊருக்கு போறேன்னு பிடிவாதமா சொல்லியிருக்கா. காசிராஜனும் இனி என்ன சொன்னாலும் இவன் மனசு மாறாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டான். நான் இந்த நாட்டோட மன்னன், என்னால இந்த ஊரை விட்டுட்டு வர முடியாது, வேணும்னா நீ உன் பிள்ளைகளை அழைச்சிட்டு போய் கொஞ்ச நாள் தங்கி இருந்துட்டு வான்னு சொல்றாரு. நல்லதங்காலும் தன் பிள்ளைகள் கிட்ட உங்க மாமா வீட்டுக்கு போவோம் வாங்க, அங்க திங்கிறதுக்கு மாங்காய் இருக்கும், தேங்காய் இருக்கும், வாசல்ல குதிரை கட்டி கிடக்கும், உங்க பாசக்கார மாமா உங்களுக்கு விளையாட மான் பொடிச்சு கொடுப்பாருன்னு இப்படி ஆசை காமிச்சு அவங்கள அழைச்சிட்டு பிறந்த ஊருக்கு கிளம்புறா. குதிரையிலையும் பல்லக்கிலையும் வெளியூருக்கு போயிட்டு வந்த நல்லதங்கால் இப்போ தன்னோட குழந்தைகளை அழைச்சுக்கிட்டு வெறும் காலோட காடு மலையெல்லாம் தாண்டி நடந்து போறாங்க. காட்டு வழியா போறப்போ தன்னோட அண்ணன் நல்ல தம்பிய பாக்குறா. ஊர்ல ஒரு சிறுத்தை புகுந்து எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருந்திருக்கு. அதை வேட்டையாட தன்னோட சேனை படைகளோட காட்டுக்கு வந்திருக்கான் நல்ல தம்பி. ஏன் தங்கச்சி உனக்கு இந்த நிலைமை? குதிரை அரிதாச்சோ குடியிருந்த சீமையிலே, பல்லக்குதான் பஞ்சமோ பத்தினியே உனக்கு? கால்நடையாய் வர காரணம் ஏன் தங்கச்சி? பசியில உடம்பெல்லாம் ஒட்டி போயிருக்கும் குழந்தைகளை பார்த்து அவளோட இந்த நிலைமைய பார்த்து கண் கலங்குறாரு. நடந்ததையெல்லாம் சொல்லி அழுகிறா நல்லதங்கால். ஆறுதல் சொல்லி நீ போய் நம்ம அரண்மனையில ஓய்வெடு, நான் இந்த வேலையை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு நல்ல தம்பி. நல்லதங்காலுக்கு அவளோட அண்ணி கொடுமைக்காரிய நினைச்சு பயம். நான் தனியா போகல அண்ணன், நீயே என் கூட வான்னு கூப்பிடுறா. ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, நீ முன்னாடி அரண்மனைக்கு போ, அங்க தெற்கு திசையில தேங்காய் குமிஞ்சிருக்கும், மேற்கு திசையில மாங்காய் குமிஞ்சிருக்கும், வாசல்ல பட்டத்து யானை கட்டி கிடக்கும், உங்க அண்ணி உங்களை நல்லபடியா கவனிப்பா, நான் குழந்தைகளுக்கு விளையாட புள்ளி மான் பிடிச்சிட்டு உன் பின்னாடியே வரேன்னு ஆறுதல் சொல்லி அனுப்பி வைக்கிறாரு நல்ல தம்பி. இந்த விஷயத்தை எல்லாம் பக்கத்துல இருந்து கேட்ட மூலி அலங்காரியோட தம்பி உடனே குதிரை மேல ஏறி அரண்மனைக்கு போய் அக்கா கிட்ட இந்த நல்லதங்கால் பஞ்சம்னு சொல்லிக்கிட்டு அரண்மனைக்கு வரா. கல்யாணம் பண்ணி கொடுத்தப்ப பாதி சொத்து அழிச்சுட்டா, இப்போ மீதி இருக்கிறதையும் வாங்கிட்டு போக வந்துட்டு இருக்கான்னு தம்பிக்காரன் சொகுனி வேலை பாக்குறான். இதை கேட்டதும் மூலி தன்னோட வேலையாட்களை கூப்பிட்டு இருக்கிற அரிசி சாப்பாட்டு பொருள் எல்லாத்தையும் பாதாள அறையில வச்சு ஒளிச்சு வைக்க சொல்றா. அரண்மனையோட கதவை இழுத்து பூட்ட சொல்லி ஈர மண்ணை வச்சு அடிச்சிருக்கா. ஒரு பழைய துணி எடுத்து கட்டிக்கிட்டு நெத்தியில 10 போட்டு உடம்பு முடியலன்னு ஒரு ஊஞ்சல்ல படுத்துக்கிறா. நல்லதங்கால் அவளோட குழந்தைக கிட்ட இதான் உங்க மாமாவோட அரண்மனை, உங்களுக்கு எல்லாமே இங்க கிடைக்கும்னு சொல்லிட்டு அரண்மனையோட வாசலுக்கு போறா. எப்போதும் திறந்திருக்க கதவை அடைச்சிருக்கு. அண்ணி கதவை திறங்கன்னு கத்துறா. பசியோட ரொம்ப தூரம் நடந்து வந்து உச்சி வெயில்ல நிக்க முடியாம குழந்தைங்க எல்லாம் அழுகுதுங்க. அண்ணி கதவை திறங்க அண்ணி, கால் வழியோடும் பசியோடும் என் பிள்ளைங்க இருக்காங்க, கதவை திறங்கன்னு கத்துறா. யாருமே கண்டுக்கவே இல்லை. நான் பத்தினிங்கிறது உண்மையா இருந்தா கதவு திறக்கட்டும்னு சொல்றா. பூட்டின கதவு உடனே திறக்குது. உள்ள ஓடி போய் சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் கிடைக்குதான்னு தேடி பாக்குறாங்க. அரண்மனையே வெறிச்சோடி ஒண்ணு இல்லாம காட்சி கொடுக்குது. ஒரு மூளையில மூலி அலங்காரி தலையில துணியை கட்டிக்கிட்டு படுத்து கிடக்கிறத பாக்குறாங்க. அவ பக்கத்துல மாங்காவும் தேங்காவும் குமிஞ்சு கிடக்குது. குழந்தைங்க ஆசையா ஓடி ஒரு மாங்காவை எடுத்து சாப்பிட போறாங்க. உடனே வேகமா எழுந்திருச்சு குழந்தைங்க கையில இருந்த மாங்காவை புடுங்கி இருக்கிறதுலயே வீணா போன கெட்டு போன மாங்காவை குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுத்திருக்கா மூலி அலங்காரி. இன்னொருத்த ஓடி போய் தேங்காவை எடுக்கிறான். தேங்காவையும் புடுங்கிட்டு அழுகி போன ஒரு தேங்காவை சாப்பிட கொடுக்குறான். நல்லதங்கால் அண்ணிக்கிட்ட என் குழந்தைங்க ரொம்ப நாளா சாப்பிடாம இருக்காங்க அண்ணி, அவங்க பசிய போக்குங்க அண்ணின்னு கெஞ்சுறா. உங்க ஊர் மாதிரியே இங்கேயும் பஞ்சம், சொல்ல முடியாத அளவுக்கு வறுமை, இங்க ஒண்ணுமே இல்ல, நான் வேற உடம்பு முடியாம இருக்கேன், எப்படி சமைக்கிறதுன்னு கேக்குறா. அரிசி இருந்தா கொஞ்சம் கொடுங்க, நானே சமைச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க நல்லதங்கால். அப்போ ஒரு ஓட்ட மண் பானையையும் பயன்படுத்த முடியாத பச்சை விறகையும் 7 வருஷமா வீணா போயிருக்க கேப்பையையும் கொடுத்து இதை வச்சு சாப்பாடு செஞ்சு கொடுத்துக்கோன்னு சொல்லிட்டு மூழியும் அவளோட தம்பியும் சிரிக்கிறாங்க. நல்லதங்காலுக்கு எதுவுமே சொல்ல முடியாம அதை வாங்கிக்கிட்டு சமையக்கட்டுக்கு போய் பச்சை விறக வச்சு சமைக்க முயற்சி செய்யறா. விறகு எரியவே இல்லை. அழுதுகிட்டே நான் பத்தினிங்கிறது உண்மையா இருந்தா என் குழந்தையோட பசி போக்க இந்த பச்சை விறகு எரியட்டும்னு சொல்றா. அதே மாதிரி பச்சை விறகு எரிய ஆரம்பிக்குது. இதை பார்த்த மூலியோட தம்பி அக்கா கிட்ட போய் அக்கா நீ கொடுத்த பச்சை விறகு தானா எரியுதுக்கான்னு சொல்றான். இதை கேட்டதும் மூலி சமையல் அறைக்கு போய் நல்லதங்கால் கிட்ட உனக்கு என் புருஷன் செஞ்சது பத்தாதா, இன்னும் இங்க இருந்து என்ன எடுத்துட்டு போக வந்திருக்கேன்னு அவமானப்படுத்திக்கிட்டே கேப்பை கூழ் தயாராகிட்டு இருந்த மண் பானையை தன்னோட காலால எட்டி உதைக்கிறா. பானை உடைஞ்சி கூழ் கீழே விளைஞ்சு தரையில ஓடுது. ரொம்ப பசியில இருந்த குழந்தைங்க தரையில கிடந்த கூழை எடுத்து சாப்பிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் மனசுடைஞ்சு போன நல்லதங்கால்
தன்னோட குழந்தைகளை அழைச்சிக்கிட்டு இனி யார்கிட்டையும் அவமானப்பட்டு சாப்பிட வேணாம், ஒரேடியா சாகலாம்னு முடிவு பண்ணி அரண்மனையை விட்டு வெளியில நடந்து வரா. அவளோட நிலைமையையும் குழந்தைகளோட நிலையையும் பார்த்து கண் கலங்கின ஊர் மக்கள் அவளை தன்னோட வீட்டுக்கு வாமா, எங்க வீட்டுல வந்து சாப்பிட்டுட்டு போகலாம்னு கூப்பிடுறாங்க. பச்சரிசி குத்தி தாரும், பாலும் கலந்து தாரும், பாலரும் நீயும் பசியாரி பொங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க. அரச வம்சம் நாங்கள், அண்டை வீட்டில் தண்ணீர் குடிக்க மாட்டோம்னு ரோஷத்தோட தன் பிள்ளைங்களை அழைச்சிக்கிட்டு வயலெல்லாம் தாண்டி நடந்து போயிட்டு இருக்கா. மூலி அலங்காரி சொன்ன வார்த்தைகள் தான் அவளோட மனசுல ஓடிட்டு இருக்கு. போற வழியெல்லாம் தான் அண்ணனுக்கு தன் போற வழி தெரியணும்னு ஆவார இலைய பறிச்சு போட்டுட்டு போயிருக்கா. குழந்தைங்க எல்லாம் பசியில அம்மா பசிக்குதுமா, ஏதாச்சும் வாங்கித்தாமான்னு அழுகுறாங்க. தன்கிட்ட எந்த பணமும் பொருளும் இல்லாததால ஒன்னும் செய்ய முடியாத நல்லதங்காள் உயிரை விடலாம்னு முடிவு செய்யறா. அங்க ஆடு மேய்ச்சிட்டு இருந்த பசங்க கிட்ட, தம்பி ரொம்ப தாகமா இருக்கு, பக்கத்துல எதுவும் கிணறு இருந்தா சொல்லுங்கன்னு கேக்குறா. இந்த பக்கம் போங்க, பக்கத்துல ஒரு பாழும் கிணறு இருக்குன்னு சொல்றாங்க. நல்லதங்கால் கிணறு கிட்ட போய் தன்னோட ஒவ்வொரு குழந்தையா தூக்கி கிணத்துக்குள்ள போட்டிருக்கா. 6 குழந்தைகளும் இறந்துடுறாங்க. மூத்த பையன் மட்டும், அம்மா என்ன ஒன்னும் செஞ்சிடாதம்மா, நம்ம வம்சத்தோட பேர் சொல்ல நான் நல்லபடியா வாழ்ந்து காட்டுறேன், என்ன உயிரோட விட்டுருமான்னு கெஞ்சுறான். அப்படியும் நல்லதங்கால் கேட்கல. அவகிட்ட இருந்து மூத்த பையன் தப்பிச்சு ஓடுறான். இவளும் அவனை துரத்துக்கிட்டு பின்னாடியே ஓடுறா. ஆடு மேய்க்கிற பசங்க கிட்ட அவனை பிடிக்க சொல்லியிருக்கா. அம்மா பேச்சை கேட்காத தருதல பையன் போலன்னு அந்த பசங்களும் மூத்த பையனை பிடிச்சி நல்லதங்கால் கையில ஒப்படைக்கிறாங்க. அவனை தூக்கி கிணத்துல போட்டுட்டு தன் புருஷன் சொன்னது கேட்காம இங்க வந்து இப்படி அவமானப்பட்டுட்டேன், தன்னை பார்க்க என் புருஷன் வந்தா அடையாளம் தெரியணும்னு சொல்லி தன்னோட தாலியை கழட்டி கிணத்து மேல வச்சிருக்கா. அண்ணன்கார வந்தா தனக்கு நடந்த கொடுமை அவனுக்கு தெரியணும்னு சொல்லி அண்ணி கொடுத்த அழுகுன தேங்காயையும் மாங்காவையும் கிணத்து மேல வச்சுட்டு கிணத்துல குதிச்சு அவளும் இறந்துடுறா. நல்லதங்காலுக்கு 16 அடி கூந்தல் இருக்குமா. கிணறு முழுவதும் நல்லதங்காலோட முடி பரவி கிடக்குது. கிணத்துல தண்ணி கிடக்கிறது கூட தெரியலையா. நல்ல தம்பி தங்கச்சி பிள்ளைங்களுக்கு புள்ளி மான் ஒண்ண புடிச்சுக்கிட்டு ஆசையோட அரண்மனைக்கு போய் பாக்குறான். தங்கச்சியும் தங்கச்சி பிள்ளைங்களையும் காணோம். என்ன நடந்துச்சு, எங்க போனாங்கன்னு மூலி அலங்காரிக்கிட்ட கேக்குறான். எனக்கு உடம்பு முடியலன்னா கூட வேலையாட்களை வச்சு சீரக சம்பா அரிசி வடிச்சு 10 வகை காய்கறி செஞ்சு சாப்பிட சொன்னேன். எங்களுக்கு நீங்க சமைச்சு போட மாட்டீங்களா, வேலைக்காரங்களை வச்சுதான் சாப்பாடு போடுவீங்களான்னு ஏன் மேல கோச்சுக்கிட்டு உன் தங்கச்சி வீட்டை விட்டு போயிட்டான்னு சொல்லியிருக்கா மூலி அலங்காரி. நல்லதங்கால் இப்படி சொல்லியிருக்க மாட்டாளே, என்ன நடந்துச்சுன்னு வேலையாட்களை கூப்பிட்டு விசாரிக்கிறான். அப்போ நடந்ததையெல்லாம் சொல்றாங்க. கேட்டதும் ரொம்ப கோபத்தோட நல்லதங்கால தேடி போறான். ஆவாரம் இலைய பார்த்துக்கிட்டே அந்த பாலும் கிணத்துக்குள்ள போய் பாக்குறான். தன்னோட பாசக்கார தங்கச்சியும் தங்கச்சி பிள்ளைங்களும் இறந்து போய் மிதந்து கிடக்குறாங்க. நல்லதங்கால் மானாமதுரையை விட்டு வந்த பிறகு அங்க நல்ல மழை பெஞ்சி பஞ்சம் நீங்கி ஊர் பழைய நிலைமைக்கு வந்திருக்கு. தன்னோட மனைவியும் குழந்தைகளையும் அழைச்சிட்டு போக காசிராஜன் அர்ஜுனாபுரத்துக்கு வந்திருக்கான். கிணத்துக்கிட்ட யாரோ தேம்பி அழுகுற சத்தம் கேட்டிருக்கு. கிணத்துக்கிட்ட போயிருக்கான். தன்னோட மனைவியும் பிள்ளைங்களும் இறந்து கிடக்கிறதையும் தன்னோட மனைவி கழுத்துல கிடந்த தாலியை பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டு அழுகுறான். தன்னோட தங்கச்சிக்கு ஈமை சடங்கு செஞ்சுட்டு நல்ல தம்பி கோபத்தோட மூலி அலங்காரியோட வம்சமே இருக்கக்கூடாதுன்னு பாசமா தன்னோட மனைவியை கூப்பிட்டு, துக்கம் நடந்த வீட்டுல ஒரு நல்லது செய்யணும், உன் தம்பிக்கு சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வைப்போம், நீ உன் சொந்தக்காரவங்களை எல்லாரையும் வர சொல்லணும்னு சொல்றான். ரொம்ப சந்தோஷத்தோட கல்யாண ஏற்பாடு நடக்குது. மூலியோட சொந்தக்காரவங்க எல்லாரையும் ஒரு மண்டபத்திலையும் நல்ல தம்பியோட சொந்தத்தை வேற ஒரு மண்டபத்திலையும் தங்க வச்சிருக்கான். நல்ல தம்பி நினைச்ச மாதிரி மூலி அலங்காரி அவளோட சொந்தம் இருந்த மண்டபம் இடிஞ்சு விழுந்து எல்லாரும் இறந்து போயிடுறாங்க. தன்னோட தங்கச்சிக்கு ஒரு தீர்வு கிடைச்சிட்டுன்னு ஈட்டில பாஞ்சி நல்ல தம்பி தன்னோட உயிரையும் திறந்துடுறான். இப்படி ஒரு பாசக்கார அண்ணன் தங்கச்சியோட செயல் பார்த்து மெய் சிலிர்த்து போன சிவனும் பார்வதியும் நல்லதங்காலுக்கும் அவளோட குழந்தைகளுக்கும் அவளோட அண்ணன் நல்ல தம்பிக்கும் உயிர் கொடுத்து வாழ சொல்லி இருக்காங்க. ஆனா சாதாரண மனிதரா பிறந்த நாங்க இறந்துட்டு திரும்ப உயிர் வாழ்ந்தோம்னு ஒரு வரலாறு ஏற்பட வேணாம், நாங்க இறந்தது இறந்ததாவே இருக்கட்டும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரே காரணத்தினாலதான் நல்லதங்கால் தெய்வமாகி இருக்காங்க. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பக்கத்துல இருக்க அர்ஜுனாபுரத்தில் வயல்வெளிக்கு மத்தியில் கோயில் கொண்டுள்ளால் நல்லதங்கால். கருவறையில் நல்லதங்காலோட சிலை கம்பீரமா வடிவமைக்கப்பட்டிருக்கும். 7 குழந்தைகளின் சிலை இன்னொரு சன்னதியில இருக்கும். பக்கத்திலேயே நல்ல தம்பியோட சிலையும் இருக்கும். கொஞ்ச தூரத்துல ஒரு பாழடைஞ்ச சிதஞ்சு போன ஒரு கிணறு காணப்படும். நல்லதங்கால் குழந்தைகளோட தற்கொலை செய்து கொண்டது இந்த கிணறுல தானு கிராம மக்கள் சொல்றாங்க. இந்த கோவிலுக்கு வந்து வேண்டிக்கிட்டா குடும்ப உறவு பலப்படணும், திருமணமாகாத பெண்கள் மஞ்சள் கயிறு வாங்கி கட்டினா சீக்கிரமே திருமணம் நடக்கும்னு, வாழ்க்கையில நன்மை ஏற்படும்ங்கிறது இந்த கோவிலுக்கு வர பக்தர்களின் நம்பிக்கையா இருக்கு. நல்லதங்கால் பட்ட துன்பத்தை இந்த உலகம் எப்பவுமே மறக்காது. நல்லதங்காலோட வரலாற்றை கேட்டாலோ படித்தாலோ சொன்னாலோ பூமியில் பஞ்சம் நீங்கி சுபிக்ஷ மழை பெய்து கொளிக்கும்ங்கிறது பெரியவர்களின் வாக்காயிருக்கு.
சப்த கன்னியர்கள்னு அழைக்கப்படுற 7 கன்னிமார்கள், கன்னி தெய்வங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். யார் இந்த சப்த கன்னியர்கள்னு தெரிஞ்சுக்கலாம். நவ கிரகங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடியே தோன்றியவர்கள் தான் சப்த கன்னியர்கள். சப்த அப்படின்னா 7 கடவுளோட அம்சமா உருவானவங்க தான் இந்த 7 கன்னி பெண்களும். தாய் தந்தை இல்லாமல் கன்னி பெண்களாகவே பிறந்தாங்க. 7 கன்னி தெய்வங்களும் 7 விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடியவங்க. கஷ்யப முனிவரோட 2 ஆண் குழந்தைகள் ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபு. பெருமாள் வராக அவதாரம் எடுத்து ஹிரண்யாக்ஷனையும் நரசிம்ம அவதாரம் எடுத்து ஹிரண்யகசிபுவையும் கொன்றுவாரு. அவங்களுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த அந்தகாசுரன் ஆழ்ந்த தவத்தோட பயனா பிரம்மதேவர்கிட்ட இருந்து பல வரங்களை வாங்கியிருந்திருப்பாரு. தேவர்களையும் மனிதர்களையும் துன்புறுத்தி வந்திருப்பாரு அந்தகாசுரன் கைலாயத்துக்கு வந்து பார்வதி தேவியை தூக்கிட்டு போக திட்டம் போடுறப்போ சிவபெருமான் அந்தகாசுரனோட போர் புரிகிறாரு. அப்போ அந்தகாசுரனோட உடம்பிலிருந்து வெளிவந்த ஒவ்வொரு துளி ரத்தத்திலிருந்தும் ஒரு புதிய அரக்க படைகளே உருவாகுறாங்க. அவங்கள அழிக்கிற விதமா சிவபெருமான் அவரோட அக்னியிலிருந்து யோகேஸ்வரிங்கிற சக்தியை தோற்றுவிப்பாரு. யோகேஸ்வரி மகேஸ்வரிங்கிற சக்தியையும், மகேஸ்வரிக்கு துணையா பிரம்மதேவர் பிராமியையும், திருமால் நாராயணியையும், இந்திரன் இந்திராணியையும், முருகன் கௌமாரியையும், வராகமூர்த்தி வராகியையும், யமன் சாமுண்டியையும் தோற்றுவிப்பாரு. கடைசியா சிவபெருமான் அவரோட திரிசூலத்தால உண்மையான அந்தகாசுரனை கொன்றுவாரு. இதுல சும்பன் நிசும்பன் 2 பேரும் பிரம்மதேவர் கிட்ட எங்களோட மரணம் ஒரு பெண்ணாலதான் நடக்கணும், கருவில் உருவாகாத கன்னி பெண்ணாலதான் நடக்கணும்னு பெண்ணை துச்சமா நினைச்சு அப்படி ஒரு வரத்தை கேட்பாங்க. அதனால பார்வதி தேவி அந்த அரக்கர்களோட படைகளை அழிக்க கருவில் தோன்றாத கன்னித்தன்மை வாய்ந்த 7 கன்னியர்களை உருவாக்குறாங்க. சிவன், விஷ்ணு, பிரம்மா, முருகன், வராகமூர்த்தி, இந்திரன்னு இப்படி 7 பேரோட அம்சமா 7 கன்னியர்களை உருவாக்கி அந்த அசுர படைகளை அழிக்கிறாங்க. அந்த 7 கன்னியர்களும் சிவபெருமான் ஆசியோட பூலோகம் வந்து வீரபத்ரன் துணையோட மக்களுக்கு அருள் புரிய தொடங்கியிருக்காங்க. இப்போ 7 கன்னியர்களோட பெயர்களையும் அவங்களோட சக்திகளையும் தெரிஞ்சுக்கலாம். முதல் சப்த கன்னியோட பெயர் பிராமி அம்மன். இவங்க பிரம்மதேவர் கிட்ட இருந்து தோன்றியவங்க. சரஸ்வதியோட ஆசி பெற்றதால பிராமி அம்மனை வழிபட்டா கல்வி கலைகள்ல சிறந்து விளங்கலாமா. மேற்கு திசைக்கு அதிபதியா இருந்து ஆட்சி புரிகிறவங்க. மூத்த சகோதரியா பிறந்ததால தோல் வியாதிகளை தீர்த்து வைக்கிற சக்தி இந்த பிராமி அம்மனுக்கு இருக்குமா. 2வது கன்னி மகேஸ்வரி அம்மன். சிவனோட அம்சமா பிறந்தவங்க. கோபத்தை நீக்கி சாந்த குணத்தை கொடுக்கக்கூடியவங்க. எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிற சக்தி இந்த மகேஸ்வரி அம்மனுக்கு இருக்குமா. சிவன மாதிரியே சூலத்தோட அருள் புரிகிறவங்க. இந்த அம்மன் பித்த நோயை கட்டுப்படுத்தும் சக்தி கொண்டவங்களாம். 3வது கன்னி தெய்வம் கௌமாரி. இவங்க முருகப்பெருமானோட அம்சமா தோன்றி இருக்காங்க. சஷ்டி தேவசேனாங்கிற பேரும் கௌமாரிக்கு இருக்கு. இந்த கௌமாரி அம்மனை வழிபட்டா குழந்தை வரம் கிடைக்குமா. செவ்வாய் தோஷம் இருக்கவங்களும் வீடு மனை பிரச்சனை இருக்கவங்களும் இந்த அம்மனை வழிபட்டா அவங்க பிரச்சனையெல்லாம் தீந்துருமா. இந்த கௌமாரி அம்மன் ரத்தத்துக்கு தலைவியா இருக்கதால உஷ்ண சம்பந்தப்பட்ட வியாதிகளை தீர்த்து வைப்பாங்களாம். 4வதா பிறந்தவங்க வைஷ்ணவி அம்மன். விஷ்ணுவோட அம்சமா தோன்றியிருக்காங்க. நாராயணிங்கிற இன்னொரு பேரும் இந்த அம்மனுக்கு இருக்கு. விஷ்ணு பகவான் மாதிரியே கையில சங்கு சக்கரத்தோட அருள் புரிவாங்களாம். விஷக்கடி விஷ நோய்களை தீர்த்து வைக்கிற சக்தி இந்த வைஷ்ணவி அம்மனுக்கு இருக்கு. 5வது கன்னி தெய்வமா தோன்றியவங்க தான் வராகி அம்மன். இவங்க விஷ்ணுவோட வராக அவதார அம்சத்திலிருந்து தோன்றியவங்க. அதுல மிக சக்தி வாய்ந்த பன்றியின் முகம் கொண்ட வராகி அம்மனை பத்தி இப்ப பார்க்கலாம். சப்த கன்னிகள்ல 5வது கன்னி தெய்வம் தான் நம்ம வராகி அம்மன். வராகமூர்த்தியோட அம்சமா பன்றி முகத்தோடு தோன்றி பார்வதி தேவியின் ஒட்டுமொத்த படைகளுக்கும் படை தளபதியா இருந்திருக்காங்க. அழகான பெண்ணின் உடலும் காட்டுப்பன்றியின் தலையும் கொண்டவங்க. இந்த காட்டுப்பன்றிகள் சாதாரணமா கிடைக்கிறதெல்லாம் சாப்பிடுற ஜீவன் இல்ல. பூமியை பிளந்து அதுல இருந்து கிடைக்கக்கூடிய கிழங்கு வகைகளை தான் உணவா சாப்பிடும். பூமியை உழுவதற்கு தேவையான சக்திகளை கொடுத்து விவசாயத்தை செழிக்க வைக்கக்கூடியவங்க. அதனாலதான் கையில ஏற்கலப்பையும் உலக்கையும் வச்சிருப்பாங்களாம். சிவன், விஷ்ணு, அம்பிகைன்னு 3 சக்திகளும் ஒன்னா சேர்ந்து பன்றி முகத்தோட ஆக்ரோஷமா இருக்கதால வராகி உருவத்தை பார்த்து உக்கிரமான தெய்வம்னு நினைச்சு எல்லாருக்குமே அம்மன் மேல ஒருவித பயமும் இருக்குமா. 6வதா தோன்றிய கன்னி தெய்வம் இந்திராணி. இந்திரனோட அம்சமா தோன்றியவங்க. 7 கன்னிகள்ல ரொம்ப அழகான கன்னி தெய்வம் இவங்க தானா. இந்திராணிய வழிபட்டா கடன் பிரச்சனைகள் தீருமா. 7வது கன்னி சாமுண்டி. ஜண்டாவையும் முண்டாவையும் அழிச்சவங்க இந்த சாமுண்டி அம்மன் தான். சிவனோட ருத்ர அம்சமாகவும் பத்ரகாளியோட வடிவமாகவும் தோன்றியவங்க தான் கடைசி கன்னி தெய்வமான சாமுண்டி. எந்த மாந்திரீக சக்திக்கும் இந்த சாமுண்டியம்மன் கட்டுப்பட மாட்டாங்களா. வீரத்துக்கு பொறுப்பான சாமுண்டிய வணங்கினா உடல் பலம் பெறுமா. சப்த கன்னியர்கள் சும்பன் நிசும்பன் அரக்கப்படைகளை வதம் செஞ்சு தேவர்களையும் மக்களையும் காப்பாத்திருக்காங்க. கோவிலே இல்லாத கிராமங்கள்ல கூட ஆதியில் தோன்றிய இந்த 7 கன்னிமார்களையும் தான் தெய்வமா வழிபட்டு வந்திருக்காங்க. ஒரு மரத்தின் விதையை எடுத்துக்கிட்டா அந்த விதை வேறொரு மரத்திலிருந்து தோன்றி இருக்கும்.
அந்த விதை தோன்றிய மரத்தின் விதைன்னு இப்படி பின்னோக்கி போனால் முதல் விதை எங்க தோன்றி இருக்கும்? முட்டையிலிருந்து கோழி வந்ததாங்கிற கதையா? நம் முன்னோர்களை நம்ம வருஷப்படுத்தி பார்த்தோம்னா அதிகபட்சம் 3 தலைமுறை தாண்டி நமக்கு பேர் சொல்ல தெரியாது. அப்படி வந்த நம் வழிகளை ஆதி முன்னோர்கள் வரை பின்னோக்கி பார்த்து அவர்களுக்கு நன்றி சொல்லும் வழிபாட்டு முறைதான் குலதெய்வ வழிபாடு. எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன் இருந்தவர்களை பற்றி நமக்கு என்ன கவலைன்னு நீங்க கேட்கலாம். உண்மையில் அவர்கள் எப்பொழுதோ இருந்தவர்கள் இல்லை, இன்றும் நம்முடன் இருப்பவர்கள். கண்ணாடியில நம்மளோட உடம்ப பார்க்கும்போது கண், காது, மூக்கு, உடல் அமைப்புன்னு எல்லாம் யாரோட சாயல்ல இருக்கு? நம்மளோட ஒவ்வொரு அங்கமும் அதோட வடிவமும் நம் முன்னோர்கள் நமக்கு அளித்த பரிசு. நம் உயிர் தாங்கி நிற்க தேவையான உடலை அளித்த நம் முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்துவது நம்மளோட கடமை. குலதெய்வ வழிபாடுங்கிறது நம் அனைத்து முன்னோர்களுக்கும் முதலான ஆதி முன்னோர் என இறைவனையே நம் முன்னோராக கருதி வழிபடுறது. மனித குலத்தில் அவதரித்து மக்களோடு மக்களாக வாழ்ந்து மனிதர்களின் குறைகளை தீர்த்து குலத்தை காத்தவர்களை வணங்கும் வழக்கமும் அவர்களை குலதெய்வமாகவும் நம் முன்னோர்கள் வழிபட்டு வந்திருக்காங்க. நம் குடும்பத்தில் நம் பரம்பரையில் பிறந்து வீரத்தோடு குலத்திற்காக உயிர் தியாகம் செய்த நம் முன்னோர்கள் வழிபாடுதான் மறுபடி குலதெய்வ வழிபாடா அமைஞ்சிருக்கு. ஒரு குடும்பத்தின் குலதெய்வம்ங்கிறது தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமாயிருந்து அந்த குடும்பத்தை வழிநடத்தி செல்வது. குலதெய்வங்களை நமக்கு பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் அவங்க கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் எந்த விஷயமா இருந்தாலும் ஆரம்பிக்கணும். அப்படி குலதெய்வத்தை மதிக்காம என்னதான் சக்தி வாய்ந்த ஹோமம் யாகம்னு செஞ்சுட்டு எத்தனை கோவிலுக்கு போய் வழிபட்டாலும் அந்த காரியம் தடைப்பட்டு தான் போகும். குலதெய்வங்களை பொறுத்தவரை ஆண் குலதெய்வங்கள், பெண் குலதெய்வங்கள்னு 2 வகைப்படும். ஆண் குலதெய்வங்கள் தன்னைத்தானே தியாகம் செய்து உயிர் துறந்த மாவீரர்களாய் இருப்பாங்க. இந்த ஆண் குலதெய்வ வழிபாட்டிற்கு நடுக்கல், வீரக்கல் நட்டு வழிபடுவோம். பெண் குலதெய்வங்கள் தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்து கற்புக்கரசியாய் இருந்த கன்னி பெண்களை பெண் குலதெய்வங்களா ஏற்று நம்ம பரம்பரையில வழிபட்டு வந்திருப்போம். பொதுவாக இறந்து போன ஆத்மாக்களுக்கு அதிக சக்திகள் இருக்கும். அதுலயும் இப்படி தன்னலம் பாராமல் வீரத்திற்காக உயிர் துறந்த ஆத்மாக்களும் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டு உயிர் துறந்த ஆத்மாக்களும் வலிமை மிக்க சக்திகளோடு இருப்பாங்க. அந்த ஆத்மாக்களை தொடர்ந்து வழிபட்டு அவங்களுக்கு தேவையானது செஞ்சு உயிர் பலி கொடுத்து அவங்களோட சக்திகளை அதிகப்படுத்துறது மூலமா அவங்க அந்த குலத்தோட காவல் தெய்வமா மாறி அந்த குலத்தோட குலதெய்வமா மாறி பரம்பரையா அவங்களுக்கு பாதுகாப்பா இருந்து வராங்க. பொதுவா 18 ஆண் காவல் தெய்வங்களும் 18 பெண் காவல் தெய்வங்களும் நம் தமிழ் மண் குலதெய்வங்களா இருக்காங்க. ஐயனார், மதுரை வீரன், மாடசுவாமி, காத்தவராயன், ஒண்டிக்கருப்பன், கருப்பண்ணசாமி, வீரனார், சங்கினி கருப்பன், ஆகாய கருப்பன், ஆத்தடி கருப்பன், மார்நாட்டு கருப்பன், சமயக்கருப்பன், முன்னடி கருப்பன், பெரிய கருப்பன், சின்ன கருப்பன் உள்ளிட்ட கருப்பசாமிகள் இருக்காங்க. அதே போல பெண் தெய்வங்களா வீரமாகாளி, குளுமாயி அம்மன், மகமாயி, எல்லை பிடாரி, பெரியாச்சி, எல்லை மாறி, பேச்சியம்மன், பூவாடைக்காரி, செல்லியம்மன், கன்னிமார், சீலைக்காரி, பச்சையம்மன், துலக்கானத்தம்மன், வனதுர்க்கை, செல்லாயியம்மன், காட்டேரியம்மன், அமுச்சியார், மாசாணியம்மன் உள்ளிட்ட பெண் தெய்வங்கள். இந்த காவல் தெய்வங்கள் ஒவ்வொரு பகுதிக்கு ஏற்ற மாதிரி வெவ்வேறு பெயர்களாலும் அழைக்கப்படுறாங்க. இந்த காவல் தெய்வங்களை மட்டுமே முதன்மை கடவுளா வழிபட்டு வந்தவங்க நம் முன்னோர்கள். ஆனா இப்போ இந்த குல தெய்வங்கள் சிறு தெய்வங்களா மாற்றப்பட்டு பெருந்தெய்வங்களுக்கு கீழ் காவலா அமர்த்தப்பட்டிருக்கு. பெரும் தெய்வங்களான சிவன், திருமால், பார்வதி எல்லாம் இதிகாசங்களாலும் புராண கதைகளாலும் எழுதப்பட்ட தெய்வங்கள். ஆனால் நம் குல தெய்வங்களும் கிராம தெய்வங்களும் நம்முடன் வாழ்ந்து மறைந்த நம் முன்னோர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்த பெருந்தெய்வங்களின் குழந்தைகளையும் நம்ம கடவுளா வணங்கி வரும். உதாரணத்திற்கு விநாயகர், முருகன், ஐயப்பன். ஆனால் நம் சிறு தெய்வங்களின் குழந்தைகளே நம்மதான். ஐயப்பனுக்கும் அழகர் திருமாலுக்கு காவலா கருப்பசாமியும் அம்மனுக்கு காவலா முனீஸ்வரனும் வைத்து பெரும் தெய்வங்களின் வரலாற்றில் சிறு தெய்வங்களுக்கும் இடம் உண்டு என அவரவர்களின் புராண கதைகளையும் இதிகாசங்களையும் கூறி சைவர்களும் வைணவர்களும் தத்தம் சமயத்தை புகுத்த நம் காவல் தெய்வங்களை இணைத்துக் கொண்டனர். கர்ணன் படத்தில் கர்ணனின் தங்கையாய் இறந்த அந்த கன்னி தெய்வம் தான் கர்ணனை எல்லா விஷயங்களும் செய்ய வச்சு அந்த ஊருக்கு ஒரு நல்ல வழி காட்டினதா படத்துல காட்டியிருப்பாங்க. இன்றளவும் இந்த பழக்கம் நம்ம தமிழகத்தில் பல பகுதிகளிலும் கடைபிடிக்கப்பட்டு வருது. கன்னி தெய்வத்தை தொடர்ந்து வணங்கி வருவதால் நம்ம குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் நீங்கும்ங்கிறது ஒரு ஐதீகம். இந்த பழக்க வழக்க முறையை இன்றைய தலைமுறை மக்கள் நிறைய பேர் மறந்துட்டாங்க. அதை தன்னோட படத்தின் மூலமா மக்களுக்கு நினைவூட்ட வேண்டும் என்றே
மாரி செல்வராஜ் அந்த பொம்மை போன்ற உருவத்தை படத்தில் அடிக்கடி தோன்ற வைத்துள்ளாருங்கிறது தான் உண்மையான காரணம். நம் குலதெய்வங்கள் கர்ம வினைகளை நீக்கக்கூடியது. யாருக்கு அதிக கர்ம வினைகள் இருக்குதோ அவங்களுக்கு குலதெய்வமே தெரியாமல் போறது கூட உண்டு. குலதெய்வ பிரார்த்தனைங்கிறது தந்தை, தாத்தன், முப்பாட்டன் அவர்களுக்கு முன்னால் உள்ள மூதாதையரால் வணங்கப்பட்ட தெய்வம். குலதெய்வ கோயிலுக்கு சென்று வணங்கும் போது அந்த குலதெய்வத்தின் அருள் மட்டும் அல்லாமல் மூதாதையரின் ஆசையும் முழுமையா கிடைக்குது. குலதெய்வத்தின் அருளும் முன்னோர்களின் ஆசையும் ஒரு சேர கிடைக்கும் போது எல்லா தடைகளும் நீங்கி வாழ்க்கை வளமாகுமா. குலதெய்வ கோயில்களை பொறுத்தவரை மற்ற தெய்வங்களுக்குன்னு தனித்தனி சன்னதிகள் இருக்கிறது கிடையாது. ஆனா இந்து மத வழிபாட்டின்படி விநாயகரை முதன்மையான கடவுளா சொல்றாங்க. அவரை வணங்கித்தான் மற்ற தெய்வங்களை வணங்க வேண்டும்ங்கிற ஒரு கருத்தையும் முன்னிறுத்தி வச்சிருக்காங்க. குலதெய்வ கோயில்கள்ல விநாயகர் சன்னதி இருந்தால் அவரை வணங்கிய பிறகே குலதெய்வத்தை வழிபட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. விநாயகர் சன்னதி இல்லாத பட்சத்தில் அவரை மனதில் நினைத்து கொண்டு வணங்கிவிட்டு பின்பு குலதெய்வ பூஜையை தொடங்க சொல்லியிருக்காங்க. சில நேரங்கள்ல தீய சக்திகள் நம் பூஜைக்கு இடையூறு ஏற்படும் போது அத்தகைய தீய சக்திகளை விரட்டி ஆளும் சக்தி விநாயகருக்கு உண்டுன்னு சொல்லி நம் கிராம தெய்வங்களின் வழிபாட்டில் விநாயகரையும் புகுத்தியுள்ளனர் இதிகாச கதை கூறும் சமய முதலிகள். நாட்டுப்புற மக்களால் தொன்று தொட்டு வழிபட்டு வரப்படும் முதன்மை சிறு தெய்வங்கள் 5 வகையா வகைப்படுத்தப்படுது. வீட்டு தெய்வம், குல தெய்வம், இன தெய்வம், ஊர் தெய்வம், வெகுசன தெய்வம். இன தெய்வம் 2 வகைப்படும். பெண் தெய்வம், ஆண் தெய்வம். பெண் தெய்வங்கள்ல தாய் தெய்வமாகவும் கன்னி தெய்வமாகவும், ஆண் தெய்வங்களை முதன்மை தெய்வங்களாகவும் துணை தெய்வங்களாகவும் வகைப்படுத்துறாங்க. வீட்டை காப்பது வீட்டு தெய்வம், குலத்தை காப்பது குல தெய்வம், இனத்தை காப்பது இன தெய்வம்னு சொல்ற மாதிரி ஒரு ஊரில் வாழும் மக்கள் அனைவரையும் காப்பதே ஊர் தெய்வம். வெகுசன தெய்வங்கள்னு ஜாதி, மத, மொழி வேறுபாடு இல்லாமல் அனைத்து மக்களும் சென்று வழிபடும் வகையில் அமைந்த சிறு தெய்வங்களை தான் வெகுசன தெய்வங்கள்னு சொல்றாங்க. இந்த சிறு தெய்வங்களுக்கு கோவில் எழுப்பி வழிபடும் வழக்கம் பிற்காலத்துல தோன்றியதுதான். பெரும்பாலும் திறந்த வெளியில் மரத்தின் கீழே தெய்வமாக கருதி கல், சூலாயுதம், வேல், அரிவாள், விளக்கு, மாடம் வச்சுதான் வழிபட்டு வந்திருக்காங்க. பெரும் தெய்வங்களான சிவன், பார்வதி, திருமாலின் வழிபாடு என்பது ஒரு நம்பிக்கையும் புராண இதிகாச கதைகளாலும் நிறைந்தது. ஆனால் நம் சிறு தெய்வ வழிபாடு என்பது நம் முன்னோர்களின் வரலாறு என்பதை உணர்ந்து குல தெய்வங்களின் முக்கியத்துவத்தையும் அறிந்து கொள்வோம். இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துகளையும் உங்கள் குலதெய்வ வழிபாட்டையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் பெற சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துல உள்ள பெல் ஐகான்ல ஆல் செட் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ மூலமா சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.